ஹலோ 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 மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஃப் சைடு கூட்டம். வந்து விட்டோம். எல்லாரும் பார்சலோனா ஃபேன்ஸும் மற்ற ஃபேன்ஸும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த எபிசோடு வந்தாச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஹ் என்ன 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 பேசுறது அப்படிங்கறத யோசிச்சுட்டு வச்சிருந்தேன். நான் ஒரு நல்ல ஒரு லைன் யோசிச்சு வச்சிருந்தேன். மீண்டும் மீண்டுமா அப்படின்னு ஒன்று யோசிச்சு வச்சிருந்தேன். ஏன்னா இப்பதான் அட்லட்டிகோ மேட்ரிட் கிட்ட ஒரு அடி வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய எபிசோட் ஒன்று போட்டோம். சரி, ஓகே, ஜிரோனால வந்து ஏதோ ஒரு கம்பேக் கொடுத்து மறுபடியும் பேக் டு ஓல்டு வேஸ் அப்படி போயிடும்னு பார்த்தா பேக் டு பேண்டரா தான் போல போற போக்க பார்த்தா. ஸோ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து ஜிரோனா பத்தி என்ன நடந்தது, ஜிரோனா மேட்ச்ல பார்சலோனாக்கு என்ன சரியா போல, என்ன சரியா பண்ணிருக்கலாம், அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்தது. த வேர்ல்டு இஸ் அகைன்ஸ்ட் பார்சலோனா அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் போய்கிட்டு இருந்தது ட்விட்டர்ல. சரி, எல்லா பேச்சும் கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் விலாவரியா கொஞ்சம் இந்த இந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல பேசாம கொஞ்சம் பொறுமையா இறக்கலாம் அப்படின்னு ஒரு ஓலை விட்டாலும் எங்களுக்கு கொஞ்சம் பிஸியா இருந்தோம். அதனாலதான் உடனே பண்ணி போட முடியல. மேட்சே வந்து நான் வந்து ரீயூஸ் தான் பண்ணேன் ஒரு நாள் கழிச்சு. ஸோ அந்த அளவு பிஸியா போய்கிட்டு இருக்கு. பிரணவும் வந்து அதே மாதிரி தான். அன்பார்ச்சுனேட்லி பிஸின்னு சொல்லும் போதே ராகவால இன்னைக்கு வந்து வர முடியல மக்களே. அடுத்த வீடியோல வந்து கூட்டு வந்துடுறேன் அவனை அடிச்சு. வித் தட் சைடு, thank you so much for the constant support and constant love that you guys are showing all over the ட்விட்டரா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும். நிறைய பேர் எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணி எப்போ வீடியோ வரும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்க ஆளுடன் எதிர்பார்த்த வீடியோ வந்தாச்சு. நீங்க வந்து சந்தோஷத்துல கேட்டீங்களோ, இல்ல நாங்க வந்து கதறதை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, இல்ல நாங்க புலம்புறதை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, உங்களோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது எங்க கடமை. ஏன்னா வந்து நீங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை கொடுத்துக்கிட்டே இருங்க. நாங்களும் எங்களால முடிஞ்ச கான்டென்ட்டையும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா போட ட்ரை பண்றோம். பட் போட்டுக்கிட்டே தான் இருப்போம். அதை சொல்லிட்டு வெல்கம் பேக் பிரணவ். எப்படி இருக்கீங்க? என்ன நடக்குது? எப்படி இருக்கேன்னு சொல்ல தெரில. உண்மையை சொல்லணும்னா நான் வந்துட்டு ஒரு விதத்தில் சொல்லணும்னா லைவ் மேட்ச் பார்க்கல, அதுக்கப்புறம் தான் உட்காந்து பார்த்தேன். அதுவும் ஃபுல் மேட்ச் பார்க்க முடியல, ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். நம்ம ட்விட்டரில் வச்சு செஞ்சதை பார்த்து ரொம்ப கேவலமாக ஆடணும்னு நினச்சேன். ஹைலைட்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெட்டர் பிக்சர் கொடுத்துச்சு. ஆக்சுவலா எனக்குமே அந்த ஒரு, ஏன்னா வந்து ஒரு ஹெட் லாஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து என்ன நம்ம அவ்வளவு மோசமா ஆடணுமா அப்படின்னு பார்த்தும் போது ரீவாச் பண்ணும் போது எனக்கும் ஒரு பெட்டர் பிக்சர் கிடைச்சது. அது எல்லாத்தையுமே நம்ம கிளியரா பேசுவோம் நீ சொன்ன மாதிரி. எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு தோத்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல இருந்ததுனால ரொம்ப இறக்கி சென்ஸ்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, ஏன்னா வந்து மெட்ரிடும் ஒரு பாயிண்ட் நம்மளோட 2 பாயிண்ட் லீடு போயிட்டானுங்க. ஸோ அவனுங்க வேற அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஆஸ்க் ரியல் மேட்ரிட், ஆஸ்க் ரியல் மேட்ரிட் ஹூ டாப் ஆஃப் டேபிள், ஆஸ்க் ரியல் மேட்ரிட் அப்படின்ட்டு போட்டு அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா பக்கம் நம்மள. அடிங்க அடிங்க, இது உங்க காலம், அடிங்க. பத்தி டீட்டெயிலா பேசுவோம், எல்லாத்தையும் பத்தி பேசுவோம். அதே மாதிரி இன்னொரு டாபிக்கும் பேசணும்னு வச்சிருந்தோம். அது வந்து இப்போ போயிட்டு இருக்கிற ரியல் மேட்ரிட் பென்ஃபிகா மேட்ச்ல நடந்த ஒரு டாபிக். அதை பத்தியும் பேசுறோம் மக்களே. அது எங்களோட கருத்து என்ன 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 நடந்திருக்கு, என்னென்ன நியூஸ் வந்திருக்கு, அதை பத்தியும் கவர் பண்ண போறோம் இந்த வீடியோல. ஃபுல் வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸ் வைங்க, உங்களோட லைக்ஸ் வைங்க, உங்களோட சப்ஸ்கிரைப் வைங்க. அதே மாதிரி உங்களோட என்னதான் கருத்து இருக்கு, ஏதாவது உங்களுக்கு வந்து நாங்க சொல்றதுல வந்து ஒத்துப்படலை, நீங்க உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு, ஏய் இந்த இடத்துல நீங்க ஏன் எப்படி சொன்னீங்க, இது அப்படி இல்லையே அப்படின்னு நீங்க எந்த இடத்துல நினைக்கிறீங்களோ அந்த இடத்த மென்ஷன் பண்ணி போடுங்க கமெண்ட்ல. ஸோ எங்களுக்கு அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்றதுக்கோ இல்ல திருத்திக்கிறதுக்கோ வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி சொல்லிட்டு போதும், ஆத்துன்னு ஆத்திட்டேன். இப்போ வந்து நம்ம மேட்சுக்கு போவோம். ஜிரோனா வர்சஸ் பார்சலோனா 2-1 முடிஞ்சிருக்கு. இந்த மேட்ச் எப்போ வந்துருது அப்படின்னா வந்து நம்ம அட்லட்டிகோ மேட்ரிட் கிட்ட ஒரு செருப்படி வாங்கிட்டு வந்தோம் 4-0. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதுலயும் பேசியிருந்தோம், என்னதான் இந்த மேட்ச் நம்ம வாங்கிட்டு வந்தாலும் நமக்கு வந்து ரிலேட்டிவ்லி ஈஸி பிக்சரா தான் இருக்கு ஜீரோனா அப்படிங்கறதையும் நம்ம பேசியிருந்தோம். ஆனா அந்த மாதிரி இல்ல, நம்மளை போட்டு அடிச்சு ஜெயிச்சிட்டானுங்க அவனுங்க. மேட்ச் மேட்ச் இனிஷியல் தாட்டோடய போவோமே. மேட்சுக்கு முன்னாடி அந்த மேட்ச் இனிஷியல் தாட் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நினைச்சீங்க நீங்க? ஆப்வியஸ்லி லைனப் நான் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லைனப்பே பார்த்தேன். பட் லைனப்பில் வந்து நான் ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஹன்சி ஃபிளிக் யூஸ்வலாக இந்த மாதிரி லூஸ் பண்ணால் ரொட்டேஷன் பண்ணாமல் அதே டீமை திரும்ப ஃபெய்த் காமிப்பார் அப்படின்ட்டு. பட் அன்னைக்கு அது பண்ணல. கசாடோ வாஸ் ட்ராப்டு அண்ட் பால்டே ரெஸ்டட் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் ரஃபீனியா திரும்ப வந்திருந்தான். ஸோ த்ரீ சேஞ்சஸ் இல்லை, 2 சேஞ்சஸ் தான் இருந்துச்சு. ரஃபீனியா ஃபார் கசாடோ அண்ட் ஜெராட் மார்டின் ஃபார் பால்டே, இந்த 2 சேஞ்ச் பண்ணோன்னு நம்புறேன். ஐ ரியலி எக்ஸ்பெக்டட் அரௌஜோ டு ஸ்டார்ட் அன்னைக்கு. அரௌஜோ அன்னைக்கும் ஸ்டார்ட் பண்ணலங்கிறது வந்து எனக்கு அந்த கேமை விட அரௌஜோ உண்மையிலேயே ஃபிளிக் ட்ரஸ்ட் பண்றாரா இல்ல இஸ் அரௌஜோ நீடிங் மோர் டைம் அப்படிங்கிற அந்த ஒரு கன்சர்ன் எழுப்புது. ஏன்னா நம்ம லாஸ்ட் கேம்ல தான் பேசியிருந்தோம், அட்லெட்டிகோ மேட்ரிட் கேம்ல கொஞ்சம் இந்த கேமியோ ப்ராமிசிங்கா தெரிஞ்சு செகண்ட் லீக்ல தேவைப்படுவாரு, எரிக் கார்சியா வேற இல்லைன்ட்டு. ஸோ ஐ தாட் இந்த ஒரு 2-3 கேம்ஸ்ல பில்டப் பண்ணுவாங்க அவரை அந்த அட்லெட்டிகோ மேட்ரிட் கேமுக்குன்ட்டு.
பட் அவர் ஸ்டார்ட் பண்ணலங்கிறது இட்ஸ் a little bit worrying for me. இனிஷியல் தாட்ஸ் வைஸ் ஐ தாட் ஜிரோனாவை அடிக்கிறதுக்கு தட் லைனப் வாஸ் குட் இனஃப். ஜெரார்ட் மார்டின் வந்ததும் பரவாயில்ல, ஏன்னா ஜிரோனா ஆர் நாட் அ டீம் ஹூ சிட் டீப். ஜிரோனா வந்து டீப் பிளாக்ல இல்லாததுனால வந்து ஜெரார்ட் மார்டின் யூஸ்வலா டீப் பிளாக் டீம்ஸோட தான் ரொம்ப கஷ்டப்படுவான் லெஃப்ட் பேக்ல ஆடும்போது. ஸோ ஐ தாட் த லைனப் வாஸ் ஃபைன். லைனப் பத்தி எனக்கு ஒண்ணுமே இது இல்லை, ஒண்ணுமே கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை இன்னைக்கு. எனக்குமே பெருசா இல்ல. எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து பாசிட்டிவா இருந்தது லைனப் வந்து. ஒரு அத்தாரிட்டி காட்டணும், பேக் டு வின்னிங் வேஸ் போகணுங்கிற மாதிரி தான் இருந்தது லைனப். ஏன்னா வந்து ரஃபீனியா ஸ்டார்டிங்கும் போதே தெரிஞ்சிருச்சு, ஃபிளிப் இஸ் நாட் மிஸ்ஸிங் அரவுண்ட், இஸ் கோயிங் ஃபார் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. நம்ம பிளேயுமே அப்படிதான் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்குமே வந்து நான் மேட்ச் பார்த்தேன், ஃபுல் மேட்ச் நான் ரீவாட்ச் பண்ணி பார்த்தேன். நிறைய இடத்துல நான் வந்து ரீவைண்ட் பண்ணியும் பார்த்தேன், பாஸ் பண்ணியும் பார்த்தேன், மிஸ்டேக்ஸ் பார்த்தேன், கோல்ஸ் பார்த்தேன், எப்படிலாம் போயிருக்கு அப்படின்னு. அதெல்லாம் பத்தி நம்ம பேசுவோம் டீட்டெயிலா. பட் என்னோட இனிஷியல் தாட் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஆக்சுவலா ஒரு நல்ல மேட்ச் தான் விளையாண்டோம், நல்ல மேட்ச் தான் விளையாண்டுருக்கோம். ஆப்வியஸா நமக்கு தெரியும் நம்ம இந்த செட்டப்ல வந்து நம்ம வந்து சான்ஸ் கன்சீட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம என்ன சான்ஸ் கிரியேட் பண்ணுவோம் டீம் அவுட் ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை தான் நம்ம பண்ணோம். அன்பார்ச்சுனேட்லி நம்மளால அவுட் ஸ்கோர் பண்ண முடியல, நம்மள வந்து பண்ணவும் விடல. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டாங்க நமக்கு எதிராக, அதை பத்தியும் பேசுவோம். எனக்கு லைனப் பார்த்த உடனே நான் வந்து சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்தேன். ஏன்னா வந்து மேபி எனக்கு ஒரு ஸ்லைட் கன்சர்ன், ஒரு வேலை ப்ரெஷர்னால ரஃபீனியாவை ரஷ் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அவன் விளையாடின விதத்தெல்லாம் வச்சு பார்த்தா இல்ல, ப்ராப்பரா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த இன்டென்சிட்டி கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இதே அது அது இத்தனை நாளா விளையாடாத ஒரு ரஃபீனியா, ஒரு 2-3 வாரமா விளையாடாத ஒரு ரசீனா, அந்த ரஸ்டினஸ் தெரிஞ்சுது அவரோட பினிஷிங்லயா இருக்கட்டும். ஏன்னா அதெல்லாம் பரி பண்ணிடுவான் டக்கு டக்குன்னு. அப்பயே வந்து தெரிஞ்சது, ஓகே இன்னும் ரஷ்டியா இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சது. பட் ஃபிட்னஸ் வைஸ் வந்து எனக்கு வந்து கன்வின்சிங்கா தான் இருந்தது. ஸோ இனிஷியல் தாட் பார்க்கும்போது ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் லைன் அப், ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் த பிளே, பட் ரிசல்ட் நாட், அண்ட் ரெஃப்ரிங் நாட். ஸோ இதுதான் என்னோட இனிஷியல் தாட்டு. இதை நீ ஒத்துக்கிறியா இல்ல மாறுபடுறியா? இல்ல நான் ஒத்துக்கிறேன். ஆக்சுவலா நான் இந்த வீடியோ பார்த்து வரப்போ நான் நினைச்சிட்டு இருந்தேன், எல்லாரும் வந்துட்டு நல்லா விளையாடலன்னு சொன்னாங்க, அந்த நரேட்டிவ்குள்ள போனா நான் மட்டும் ஏதோ தனியா சொல்ல போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐ எம் ஹாப்பி தட் நீங்களும் வந்து அதே நரேட்டிவ் பிரசென்ட் பண்றீங்க. கேம் பிளே வந்து எப்பவும் நம்ம விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு. சான்சஸ் நிறைய கிரியேட், எத்தனை சான்ஸ் மிஸ் பண்ணோம்னு கணக்கே இல்லாம போயிருச்சு அந்த கேம்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டுமே சான்சஸ் கன்சீட் பண்றது எப்பவும் போல நிறைய கன்சீட் பண்ணோம். எப்பவும் போல ஜோவன் கார்சியா வந்து சூப்பர் ஹியூமனா ஆக்ட் பண்ணா. அதையும் தாண்டி அவனுங்க ஒரு 2 கோல் போட்டானுங்க. அந்த 2 கோல்ல எத்தனை கோல் கவுண்ட் ஆகணும், எத்தனை கோல் கவுண்ட் ஆகக்கூடாது, அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரஃபினியா பத்தி ஃபிளிக் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருது. அப்படி அது இன்ஜுரியா இருந்துச்சுன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டேன். He just had an overload. It was not an injury. So he was ready to start. So அதுவுமே எனக்கு வந்து பெருசா ஒன்றும் சர்ப்ரைஸ் ஃபேக்டரா இல்ல. நம்ம போலாம், குட் பேட் அக்லி போலாம். அப்படியே நம்ம செக்மெண்ட்டுக்குள்ள போவோம். என்ன ஏதுன்னு ஆராயறதுக்கு அடிக்கிறதுக்கு இதான் நேரம். உள்ள போவோம். குட் பேட் அக்லி அப்படின்னு போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குட்ல இருந்து வருவோமே. நீ என்ன பார்த்து உனக்கு வந்து ஓகேப்பா நல்லா இருக்கு அப்படின்னு வந்து தோணுச்சு? ஓகே, இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் திங் டு சே, அதனால நான் அதுல ஸ்டார்ட் பண்றேன். பவுகு பார்சியோட ஹெட்டர் ஃபார் தட் கோல், இட் இஸ் நாட் அன் ஈஸி ஹெட்டர் டு மேக். அது வந்து நம்ம இத்தனை வருஷம் நம்ம யார் ஃபுட்பால் பார்த்தாலும் நமக்கு தெரியும், அந்த பொசிஷன் அவன் ஹெட்டர் அடிச்ச பொசிஷன்ல அந்த ஹெட்டர் அடிக்கிறது வந்து ஈஸி கிடையாது. இட் இஸ் நாட் அ கில்டட் சான்ஸ். அதுவும் கூண்டே வந்து ரைட்ல இருந்து when he crosses the ball, அந்த பாலோட டைரக்ஷனை மாத்தணும் அந்த ஹெட்டர்ல. அதோட ட்ராஜெக்டரி சம்திங் எல்ஸ். அதை வந்து அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து அந்த ப்ரிசிஷன்ல அதை ஹிட் பண்றது. ஐ டிட்ன்ட் நோ குபார்சி ஹேட் இட் இன் ஹிஸ் லாக்கர். இத்தனை நாள வந்து எனக்கு அது சீரியஸா, டேய் உன்னால இது முடியுமாடா அப்படிதான் இருந்துச்சு எனக்கு அந்த கோல் பார்க்கும்போது. அந்த மொமெண்ட் தான, டேய் குமாரா எல்லாம் தெரியுமாடா. சோ தட் வாஸ் a happy surprise னு நான் சொல்லுவேன் குபார்சியோட அந்த கோல். அரௌஜோ அதை அடிச்சிருந்தா மேபி நான் அந்த அளவுக்கு ஷாக்கா இருக்க மாட்டேன். பட் குபார்சி அவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணி, அவ்வளோ அவனோட நெக் மசில யூஸ் பண்ணி அதை ரீடைரக்ட் பண்ணி கார்னருக்குள்ள அடிக்கிறதுங்கிறது வந்து டேக் சம் ஸ்கில். ஸோ ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் பை தட் கோல். என்னடா ஹெட்டர் கோலை பத்தி இத்தனை நேரம் பேசுறான் அப்படின்னு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ, ஐ லைக் தட் கோல் அ லாட். மக்களுக்கு புரியும் நீ என்ன சொல்ற அப்படின்னு. ஸோ ஆமா, ஸோ நான் அதுல தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தி அதர் திங், ஆப்வியஸ்லி நான் ஃபுல் மேட்ச் பார்க்கலங்கிறதுனால ஐ டோன்ட் நோ ஹவு யூ கேன் கரெக்ட் மீ. நான் தப்பு பண்ணேன்னா கரெக்ட் பண்ணுங்க. ஐ தாட் கூண்டே வாஸ் டீசென்ட், விச் இஸ் அ பாசிட்டிவ் கன்சிடரிங் அவனோட ஃபார்ம்.
ஸோ அது வந்து கோயிங் ஃபார்வர்ட் அது நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் எக்ஸ்டெண்டட் ஹைலைட்ஸ் பார்த்தேன் ஆக்சுவலாக யூடியூப்ல ஒரு 2-3 எக்ஸ்டெண்டட் ஹைலைட்ஸும் பார்த்தேன். அப்பார்ட் ஃப்ரம் வாட் எவர் இஸ் அவைலபிள் ஆன் ஃபேன் கோடு. அவன் ஒரு 2-3 கிளியரன்ஸ் பண்ணான். அவன் தட் பால் வாஸ் அ பியூட்டிஃபுல் பால், அந்த பாக்ஸ்குள்ளே போட்ட கிராஸ். ஈவன் அப்பார்ட் ஃப்ரம் தட் டிஃபென்சிவாகவும் ஐ தாட் ஹி வாஸ், அவன் பண்ண கிளியரன்ஸ்லாம் இட் லுக் குட். ஐ டோன்ட் நோ இஃப் ஹி வாஸ் அந்த ஹைலைட்ஸ்னால அவன் தான் தனியாக தெரிஞ்சானா இல்லை வந்து உண்மையிலேயே அந்த அளவுக்கு நல்ல கேமானு எனக்கு தெரில. ஸோ ஐ வில் லீவ் தட் யூ. இது 2 தான் எனக்கு வந்து குட்னு தோன்ற பாயிண்ட்ஸ். நான் வந்து உன்னோட பாயிண்ட்ல வந்து ஒத்துப்படுறேன். எஸ்பெஷலி இந்த கூபர்சி பாயிண்ட் ஆப்வியஸ்லி, ஏன்னா மேட் ஃபினிஷ் அது வந்து டிசர்விங்லி ஸோ ஒரு பொயட்டிக்கா இருந்தது எனக்கு வந்து. ஏன்னா வந்து அந்த அட்லெட்டிகோ மேட்ரிட் கேம்ல வந்து அந்த 100th கோல் ஆஃப் த சீசன் வர வேண்டியது நமக்கு வந்து, ஆனா அது வரல. அதை வந்து சாப் ஆஃப் பண்ணிட்டானுங்க, ஏமாத்தி நம்மள. அதே மாதிரி இந்த மேட்சில் நடந்தது. ஆனா பொயட்டிக்கா வந்து அவனே வந்து திருப்பி இந்த 100th கோல் வந்து போடுறது வந்து நல்லா இருந்தது. சரியான ஃபினிஷ். அதே மாதிரி அந்த கோல் போட்டுட்டு அவனுக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னே தெரியல. அவன் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி கோல் போட்டுட்டு அவனுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணணுங்கிறது எப்படின்னு தெரியாம வந்து கொஞ்சம் வந்து பேந்த முழிச்சான். எப்படி செலிப்ரேட் பண்றது தெரியாது. கமெண்டேட்டரே சொன்னான், ஏன் இவ்வளவு பெரிய கோல் போட்டு ஏன் அதிகமா செலிப்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு கமெண்டேட்டர் கேட்டிருந்தான். லாலிகா கோல் அவனுக்கு. ஆமா, இது வரைக்கும் கோப்பா டெல் ரேல தான் ஒரே ஒரு கோல் போட்டிருக்கான். இப்போ வந்து லாலிகால ஃபர்ஸ்ட் கோல் ஃபார் பாசா. அவனுக்கு வந்து அது வந்து ஸ்டார் அந்த ஸ்டக் ஆயிட்டான். அந்த வந்து என்ன என்ன நடக்குதுன்னு தெரியாம அந்த இதுல வந்து அந்த மொமெண்ட் வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி பாசிட்டிவ்ல வந்து நம்மளோட ஹோல் அட்டாக்கே வந்து எனக்கு வந்து பாசிட்டிவா தெரிஞ்சது. சூப்பரா இருந்தது அட்டாக் வந்து. லெஃப்ட் ரைட் சென்டர் எல்லா பக்கமும் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம நான் அட்லீஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம ஆஃப் த இயர் பேசிட்டு இருந்தோம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 கோல் போட்டிருக்கலாம். நமீன் மட்டுமே 3 கோல் போட்டிருக்கலாம். ரஃபீனியா ஒரு 2 கோல் போட்டிருக்கலாம். ஸோ வந்து இட் ஹேப்பன்ஸ் டு எனி டீம். நமக்கு வந்து கொஞ்சம் ஆஃப் அண்ட் ஆஃப் நடக்குது, அது வந்து ஒரு பிரச்சனை. அதை பத்தி நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். பட் வந்து எனக்கு வந்து அட்டாக் வைஸே நம்ம வந்து எல்லா பக்கமும் நம்ம வந்து சூப்பரா ஆடணும். ரஃபீனியாவா இருக்கட்டும். என்னன்னா நம்ம வந்து கரெக்ட், நம்ம வந்து எதையுமே வந்து ஃபினிஷ் பண்ணல, ஆனா கரெக்டான பொசிஷன்ல இருந்தோம். அந்த ஷாட் அந்த இடத்துக்கு ஒன்று கிரியேட் பண்றதுக்கு கரெக்டா போய் நின்னோம், எடுத்தோம், போல வெளியே அடிச்சோம். அதே மாதிரி அந்த பெனால்டி அந்த ஆல்மோ வின் பண்ணதா இருக்கட்டும், நல்ல மூவ். அதெல்லாம் சூப்பரான மூவ். நம்மளோட மிட்ஃபீல்ட் டு அட்டாக் ஃபர்ஸ்ட் டச் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. நல்லா பெயிட் பண்ணி சூப்பரா அந்த பெனால்ட்டி வந்து கன்சீட் பண்ணான்றனே நமக்கு வந்து வாங்கி கொடுத்தான். அதே மாதிரி வந்து என்ன பண்றது, அதே மாதிரியே வந்து இவனும் வந்து பெர்மின் பத்தி நான் பேசுறேன். ஆக்சுவலா பெர்மின் பத்தி எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. பெர்மின் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் யூஷுவல் பெஸ்ட்ல இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. அதை பத்தி நான் பேசுறேன் அடுத்தது. பட் நீ சொன்ன பாயிண்ட் கூண்டே, அந்த அசிஸ்ட் சரியான அசிஸ்ட். அதே மாதிரி வந்து கொஞ்சம் வந்து இந்த எனக்கு நான் சொன்னேன்ல அட்லெட்டிகோ மேட்ரிட்ல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டீசெண்டா தெரிஞ்சான் நம்ம ரெஸ்ட் டிஃபென்ஸை பார்க்கும்போது அப்படின்னு. எனக்கு இந்த மேட்ச்லயே அது தெரிஞ்சது. அவன் வந்து கொஞ்சம் வந்து ஓகே, நான் வந்து கொஞ்சம் இது எடுத்துக்கிறேன், நான் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விளையாண்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ அவனோட நல்லா இருந்தது, நம்ம ஹோல் அட்டாக்குமே நல்லா இருந்தது. இது வந்து என்னோட பாசிட்டிவ். அப்படியே மூவ் பண்ணி மிட் ஆவரேஜுக்கு போவோம் அப்படின்னா வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் ஆவரேஜ்ல வந்து எனக்கு வந்து ரொம்ப இது வந்து நான் நார்மல் ஆவரேஜ் போடாம கொஞ்சம் பிலோ ஆவரேஜா போடுறேன். ரொம்ப ஒரு பாஸ் மார்க்கும் கொஞ்சம் கீழே போடுறேன். பெர்மின் லோபஸ் ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ். ஒரு 2 வாரமாவே வந்து ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கான். அட்லெட்டிகோ மேட்ரிட் கேம்லயுமே வந்து நமக்கு ஒரு 2 சான்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒன்று வரும், செகண்ட் ஹாஃப்ல ஒன்று வரும். ரெண்டுமே பெர்மினுக்கு தான் வரும். யூஷுவல் பெர்மின் அதை பரி பண்ணிடுவான். ஆனா வந்து அவன் வந்து அதை பண்ணல. இந்த மேட்ச்ல நான் எக்ஸிஸ்டண்டா இருந்தான். அந்த பாக்கெட்ஸ் ஆஃப் ஸ்பேசஸ்லயா இருக்கட்டும், ஒரு ஒரு ஒன் டச் பாஸ் போட்டு டக்குன்னு ஒரு பிளேயரை பீட் பண்ணி அந்த மாதிரி பண்றதா இருக்கட்டும், ஒரு ரோல்டோ விளையாடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நான் எதுவுமே பார்க்கல அவன்கிட்ட இருந்து. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கேம்ல தான் வந்து உனக்கு ஸ்பேஸ் ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணலாம். சம்பந்தமே இல்லாம எங்க இருந்தாலும் ஷாட் எடுக்கிறான். ஏதோ அந்த கார்னர் கிட்ட இருந்து அங்கேயிருந்து கர்வ் பண்றேன்னு ஏதோ ஷாட் எடுத்துக்கிட்டு இருக்கான். நீ ஷாட் நல்லா எடுப்பேன்னு நான் ஒத்துக்கிறேன்டா, அதுக்குன்னு ஒரு அட்லீஸ்ட் முன்னாடி இருந்தாலும் எடுக்கணும்ல. சம்பந்தமே இல்லாம இடத்துல இருந்து ஷாட் எல்லாம் எடுக்கிறது வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ற மாதிரி இருந்தது எனக்கு. பெர்மின் வந்து ரொம்ப ரொம்ப பிலோ பார் பெர்ஃபார்மன்ஸ். பெர்மின் வந்து நான் ஏன் வந்து அவன் அக்லியில போட மாட்டேன் அப்படின்னா வந்து அவன் ட்ரை பண்ணான். ஸோ எனக்கு ட்ரை பண்ணா பிடிக்கும். அதனால வந்து அவன் ட்ரை பண்ணாங்கிறதுக்காக அவனுக்கு நான் பாஸ் அந்த பாஸுக்கும் அந்த இதுக்கும் போட்டு வைக்கிறேன். வேணா கிரேஸ் மார்க்ல வேணா பாஸ் போட்டுக்கிறேன் அவனை. அதே மாதிரி பெர்மின் வந்து அடிச்ச கோலுக்குலாம் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கான் இப்போ அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து இன்னொன்னு வந்து எனக்கு பாயிண்ட் வந்து ரொம்ப பிலோ பார் அப்படின்னா வந்து
நம்ம அதிகமா சொல்ல மாட்டோம், பட் லமீன் யமால் ப்ரோ, யூ ஹேவ் டு ஸ்கோர் தோஸ் கோல்ஸ் மேன். அப்படிதான் இருந்தது எனக்கு வந்து, எஸ்பெஷலி வந்து அந்த 1-on-1 இருக்கட்டும். அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் கூட அவன் அந்த கோல் பண்றது கூட அடிச்சிருக்கணும். பட் யா வில் கட் ஸ்லாக் ஃபார் ஹிம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன், ஓகே சரியா போல, கனெக்ட் ஆகணும்னு ஒத்துக்கிறேன். பட் அந்த 1-on-1 இருக்கட்டும், இந்த பெனால்டி அது வந்து அடிச்சே ஆகணும். நீ எனக்கு வந்து அதுலயே ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கு எனக்கு வந்து. பெனால்டி எதுக்கு முதல்ல லமீன் யமால் எடுக்கிறான்? அங்கேயே என் பிரச்சனை வருது. பிச்சில் ரஃபீனியா இருக்கும் போது ரஃபீனியா தான் பெனால்டி எடுக்கணும். லெவன்டோஸ்கி இருந்தாலும் சரி, ரஃபீனியா தான் பெனால்டி எடுக்கணும். ஃபெரான் டோரஸ் இருக்கான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ரஃபீனியா, அடுத்த ப்ரையாரிட்டி ஃபெரான் டோரஸ், மூணாவது பெனால்டி தான் உனக்கு லமீன் யமால். நான் ஒத்துக்கிறேன், ஹி இஸ் த சூப்பர் ஸ்டார் இன் யுவர் டீம், ஹி இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங், நான் எல்லாமே கொடுக்குறேன். அவன் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் அவன் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அது ஷார்ட் ஆன் கோல் தான். கோல் அடிக்கிறதுலாம் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நீ வந்து பெனால்டி கொடுக்கறது வந்து அவன் மேலேயும் ப்ரெஷரு, டீம் மேலேயும் ப்ரெஷர். ஒருத்தன் வெல் ப்ரூவனா இருக்கான், ப்ரெஷரை நல்லா ஹேண்டில் பண்ணுவான்னு இன்னொருத்தன் இருக்கும் போது அவனை எதுக்கு நீ மிஸ் பண்ற, எதுக்கு அவனை வேஸ்ட் பண்றதுன்னு தான் நான் கேட்பேன். ஸோ எனக்கு வந்து புரியவே இல்லை அது வந்து எதனால வந்து லமீன் மொதல் பெனால்ட்டி எடுக்கிறானே எனக்கு வந்து புரியல. பெனால்ட்டி எடுத்து வந்து அதை வந்து மிஸ் பண்றான். அந்த சான்ஸ் வந்து நான் வந்து எனக்கு வந்து புரியவே இல்லை. ஸோ வந்து பெனால்ட்டி மிஸ் ஆகுது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கோல் போயிருக்க வேண்டியது நமக்கு வந்து. ஸோ அதுலயே வந்து எனக்கு வந்து தெரியுது என்ன இது 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 மேபி மேட்ச் பார்த்துக்கிட்டே மேட்ச் லைவ்ல பார்த்துருந்தா எனக்கு அப்படியே ஒரு இதுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ எதுவுமே போக மாட்டேங்குது முடிஞ்சு அப்படின்னு அப்பயே எனக்கு தோணிருக்கும். பட் நான் ரிசல்ட் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தனால எனக்கு புரியுது, ஏ ஓகே நம்ம பார்த்துருந்தோம் நம்ம தான் யோசிச்சிருக்கோம் அப்படின்னு எனக்கு அப்போ தெரிஞ்சுது. ஸோ இதுதான் நான் வந்து பிலோ பார் அப்படின்னு நான் வைக்கிறேன். ஸோ இதுல வந்து உனக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தா அதை ஃபர்ஸ்ட் சொல்லு, அதுக்கப்புறம் உன்னோட பிலோ பார் சொல்லு. இல்லை, நான் வந்து பிலோ பார்க்கு வந்து ஃபெர்மின் அண்ட் ஃபெரான் தான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஃபெர்மின் பாயிண்ட் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க. ஃபெரான் பொறுத்தளவில் வந்துட்டு ஐ திங்க் அகெயின் ஃபெரான் வந்து இந்த கேம் ஆவரேஜுங்கிறத விட ஃபெர்மின் மாதிரியே பாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஹவ் பீன் ஆவரேஜ். அதுதான் வந்து எனக்கு சொல்லி ஆகணும். ஆவரேஜுங்கிறத விட நானும் பிலோ ஃபேன் ஆட் ஆவரேஜ், பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் ஆக்சுவலா. ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜ். அண்ட் அவனோட அந்த ஸ்டார்ட் இந்த இனிஷியலா ஒரு பாஸ்ட் 2-3 வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் அவனோட அந்த ஸ்னாப் ஷாட்ஸ் வந்து ஆக்சுவலா இட் வாஸ் வெரி த்ரெட்டனிங். பெருசா ஒன்றும் சான்ஸே கிரியேட் பண்ணலனா கூட வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஷாட்ஸ் வந்து நல்லா எடுத்திருந்தான். இப்போ ஏதோ வந்து ஷூட்டிங்கே தெரியாத மாதிரி அடிச்சிட்டு இருக்கான். ஐ திங்க் ஒன் சான்ஸ் ஹி ஹேட் உருப்படியா கோல் அடிக்கிறதுக்கு இந்த கேம்ல. அது தவிர வந்து ஐ டோன்ட் திங்க் ஹி கிரியேட்டட் எனிதிங் ஃபார் ஹிம்செல்ஃப். ஸோ ஃபெரான் தான் அதுக்கு ஆட் பண்ணணும்னு வச்சிருந்தேன் ஃபெர்மின் தவிர. ஃபெர்மின் பாயிண்ட்ல எனக்கு ஒண்ணுமே ஆட் பண்றதுக்கு இல்லை, ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க. நான் சொன்ன மாதிரி தான் அந்த ட்விட்டர் கமெண்ட் பார்த்தப்போ கூட எனக்கு செம சிரிப்பு வந்துச்சு. கோல் நிறுத்த முடியாம அடிச்சுட்டு இருந்தான், இப்போ அடிக்கவே தெரியாத மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். அதனால வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சு. ஸோ அது ரெண்டு தான் மிட் பாயிண்ட். இன்னொன்று கம்மிங் டு திஸ் அகெயின் லமீன் யமாலோட பெர்ஃபார்மன்ஸ், நான் வந்து என் மைண்ட்ல ஐ வாஸ் ரெஸ்லிங் வெதர் இட் ஹேஸ் டு பி இன் மிட் ஆர் அக்லி டு பி வெரி ஆனஸ்ட். நான் எனக்கு இதை சொல்றது வந்துட்டு இட் இஸ் நாட் சம்திங் ஐ யூஷுவலி சே அபவுட் லமீன், பட் எனக்கு சீரியஸாகவே வந்து வெரி டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு லமீனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறக்கு. எஸ்பெஷலி இப்போ இதை நம்ம இந்த கேம் ஒரு 3-1 லூஸ் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் மிஸ் பார்த்துருந்தேன்னா மேபி ஐ வுட் பி ரியாக்டிங் டிஃப்ரெண்ட்லி. பட் நம்ம லூஸ் பண்ண ஒரு கேம்ல வந்து இத்தனை சான்ஸ் மிஸ் பார்க்கறது வந்து இட்ஸ் வெரி டிசப்பாயிண்டிங். கம்மிங் டு தட் பெனால்ட்டி, இதுதான் நான் அன்னைக்கு நம்ம குரூப்லயும் சொன்னேன். ரஃபீனியா பிச்சில் இருக்கானா, ரஃபீனியா தான் பெனால்ட்டி எடுக்கணும். ரஃபீனியா வந்து 2018 ஸ்டார் ரன்னைஸ்ல ஆடிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அவன் வாழ்க்கையில பெனால்ட்டியே மிஸ் பண்ணதில்லை whenever he is taken. இத்தனை வருஷத்துல லீட்ஸ்க்கு he used to be a proper penalty taker. At least பார்சிலோனால he's never been a first choice penalty taker. He should be. So ஏன்னா சொல்ற பாயிண்ட் ஏன் கோரிலேட் ஆகுது அப்படின்னா, சாரி டு கட் யூ ஆஃப், ஏன்னா லெவா வந்து பிரைம்ல இருக்கும்போது ஹி இஸ் த ஆப்ஷன். நான் வந்து கண்ணை மூட்டு சொல்லிடுவேன், ஹி இஸ் த நம்பர் 1 அப்படின்னு சொல்லுவேன். இப்போ லெவாவுமே வந்து அந்த கெரியர் எண்ட் ஸ்டேஜுக்கு வரனால யூ ஹாவ் டு கோ பேக் டு சம்ஒன் ஹூ யூ கேன் ரிலை ஆன். அப்படி பார்க்கும்போது ரஃபீனியா தான் உன்னோட மெயின் மேன். ஸோ நீ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட வந்து இதை நீ கொடுத்து இப்படி பண்ண சொல்லுவீங்க அப்படிங்கறதே எனக்கு புரியல. எனக்கு லெவா பத்தி ஆக்சுவலா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்சர்வேஷன் இருக்கு மோர் தென் எனிதிங் எல்ஸ். லெவா வந்து பயன்ல இருந்தப்போ ஹிஸ் பெனால்டி டெக்னிக் யூஸ் டு பி டிஃப்ரெண்ட். அவன் பார்சிலோனாக்கு வந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல ஆஃப்டர் த வேர்ல்ட் கப், மேபி டியூரிங் த வேர்ல்ட் கப் அண்ட் ஆஃப்டர் த வேர்ல்ட் கப்ல ஹி ஸ்டார்டட் டூயிங் தி ஸ்கிப் அண்ட் இந்த ஹாப் ஸ்கிப் ஸ்டைல் ஆஃப் பெனால்டி டேக்கிங். தட் இஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் ஹிம்.
ஹி ஹேஸ் ஈக்குவல் 5 தடவை அடிச்சானா 5 தடவை மிஸ் பண்றான் பெனால்டி. லிவா வந்து பயன்ல இருந்தப்போ எல்லா தடவையும் பெனால்டி உள்ள அடிப்பான். ஐ டோன்ட் திங்க் இட் ஹேஸ் டு டூ வித் ஏஜ். ஐ திங்க் இட் இஸ் ஜஸ்ட் டெக்னிக் தான். டெக்னிக் தான். அவனோட அந்த ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து இட் யூஸ் டு பி. இப்போ ஹாரிகேனோட பெனால்டிஸ் எவ்வளவு ரிலையபிளா இப்போ இருக்கோ அட் திஸ் ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் கரியர் அவ்வளவு ரிலையபிளா இருந்துச்சு லிவாவோட பெனால்டிஸ் பேக் தென். ஆனா அது எதனால வந்து அதை வந்து மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். நீ வந்து டெக்னிக்கை வந்து ஒரு விஷயம் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது இப்போ இப்போ ஹாலாண்டே நீ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹாலாண்டே வந்து டாட்மண்ட்ல இருக்கும் போது இப்போ ரொனால்டோ எப்படி எடுக்கிறான், கேன் எப்படி எடுக்கிறானோ அந்த மாதிரி தான் எடுப்பான். இப்போ அவன் தரையில அடிக்கிற டெக்னிக் மாத்திட்டான். இதர் அவன் கீழே தரையில் வழியா இந்த பக்கம் உருட்டுவான் இல்ல அந்த பக்கம் உருட்டுவான். அவனால ஹேர்ல அடிக்க முடியாது ஹாலாண்டால, ஏன்னா அவனோட டெக்னிக் அந்த மாதிரி. இப்போ நீ ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் பாத்தியா அப்படின்னா அவனால ரெண்டுமே பண்ண முடியும், ஏன்னா அவனோட ரன் அப் அந்த மாதிரி. சம பெனால்டி டெக்னிக். ஆமா, அதே மாதிரி ரொனால்டோதும் வந்து பளிச்சுன்னு அடி அவன் நீ கை வச்சா கூட கையை கிழிச்சுன்னு உள்ள போகணும் அந்த மாதிரியான டெக்னிக். எனக்கு அந்த மாதிரி போறதே பெட்டரு. உனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா நம்ம 5-2 லாஸ்ட் இயர் ரியல் மேட்ரிட் ஜெயிப்போம் சூப்பர் கோப்பா ஃபைனல்ல. அப்போ கேவி மேல கேமவிங்கா ஒரு ஃபவுல் பண்ணுவான், நமக்கு பெனால்டி கொடுப்பான். அப்போ லெவன்டோஸ்கி தான் பெனால்டி எடுப்பான், சரியா? அப்போ இந்த ரன் அப்ப விட்டுருவான், அவன் பல டெக்னிக் போயிடுவான். இந்த ஸ்டாப் கேப் பண்ணாம நேரா அடிப்பான். பவர் மூலியமா மட்டும்தான் கோட்டுவா அவன் பீட் பண்ணிருப்பான், ஏன்னா கோட்டுவா கரெக்டா கெஸ் பண்ணுவான். அவன் அந்த மாதிரி ஸ்லோவா ரன் அப் எடுத்து அடிச்சிருந்தான் அப்படின்னா அன்னைக்கு அதை கோட்டுவா தடுத்திருப்பான். அவன் அந்த பேக் டு ஹிஸ் ஓல்ட் டெக்னிக் போனனால மட்டும்தான் அன்னைக்கு நம்ம கோல் போச்சு. நான் என்ன சொல்றேன், உனக்கு அது செட் ஆகுது அப்படிங்கும் போது நீ ஏன் அதை மாத்துற? வாட் இஸ் யுவர் டெக்னிக்? அது எனக்கு ஆக்சுவலா அது புரியவே இல்லைடா. அது வந்து எதுக்கு மாத்துறாங்க, என்ன அது ஒருவேளை கோல் கீப்பரை வந்து மெனிபேட் பண்ணணுங்கிறதுக்காக மாத்துறாங்களா இல்ல என்னன்னு எனக்கு புரியல சீரியஸா. இல்ல அதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும். நீ நல்லா ஒர்க்கார ஒரு டெக்னிக்கை மாத்துறன்னா இதை விட அதுல ஏதாச்சும் ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சா தானே மாத்துவ, இல்லன்னா எதுக்கு மாத்த போற? இந்த டெக்னிக்கை நல்லா ஆஃப் லேட்டா இப்ப லெவா ஒரு பெனால்டி எடுக்கிறான் அப்படின்னா நான் வந்து மோர் கன்சர்ன் தட் இட் ஓன்ட் கோ இன். எனக்கு தெரியும் ஐயோ அது போவாதுடா அது அப்படின்னு அந்த மைண்ட் செட்ல தான் இது பண்ணேன். உள்ள போனா போனஸ் தான் அது. ஆமா, ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஷேக்கியா இருக்கு நமக்கு பார்க்கவே. இல்ல அந்த அவன் இப்போ யூஸ் பண்ற டெக்னிக்க நல்லா யூஸ் there are people who do it well. நல்லா பண்றப்போ வந்து எவ்ரி டைம் you will see what the goalkeeper does and outdo him. அதுதான் வந்து அதோட அட்வான்டேஜ். பட் உனக்கு ஒரு விஷயம் நல்லா வருது, அத்தனை கோல் அடிச்சிருக்க உன் கரியர்ல, நீ அத்தனை கோல் அடிச்சிருக்க அந்த பெனால்டி டெக்னிக்கை வச்சு. வை சேஞ்ச்? எனக்கு லிவா கிட்ட அது இன்னி வரைக்கும் புரிஞ்சது இல்ல. அண்ட் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யுவர் பாயிண்ட் தட் ரஃபினியா ஷுட் பி யுவர் ஃபர்ஸ்ட் பெனால்டி டேக்கர். அதுல எனக்கு நான் இது இன்னொரு பாயிண்ட் ஓகேவா. நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, சரி ஓகே நான் வந்து கோச்சிங் ஸ்டாஃபா யோசிச்சு பார்த்தேன் ஏன் இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே ரஃபினியா இப்பதான் வந்து பிச்சில் வரான் ஒரு 2 வாரம் கழிச்சு ஓவர்லோடுனால. கேமுக்கு முன்னாடி எப்படி பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே இந்த மேட்ச்ல வந்து ரஃபினா எவ்வளவு நேரம் ஆடுவான்னு தெரியாது, ஸோ பெனால்டி அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை வேற ஒரு பேருக்கு கொடுத்துடலாம். ஏன்னா வந்து ஒருவேளை அவன் இல்லை அப்படின்னா இன்னொரு பிளேயர் வந்து டக்குனு ஒரு ஸ்டேப் போட்டா போய் நீ எடுன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மேட்சுக்கு நீ எடுத்துரு, ஏன்னா வந்து அவன் கன்ஃபார்ம் இல்லை, ஸோ யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு பிளேயர்ட்ட கொடுக்குறான் அப்படின்னா அந்த பிளேயரே லமினா கூடாதுங்கிறதா என் கருத்து. உண்மை, நான் அதுக்கு வரேன். அதுதான் ஐ வாஸ் அபவுட் டு கம் டு. ஐ திங்க் ஆக்சுவலா வந்து அன்னைக்கு அந்த பெனால்டி லமின்ட்டு போனது வந்துட்டு இட் இஸ் மோர் ரஃபினியோட லீடர்ஷிப்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ ஃபீல் ஹி ரியலைஸ் லமின் இஸ் ஹேவிங் அ வெரி பேட் ஹாஃப். ஸோ ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டருக்காக தான் கொடுத்தாங்கிறது இட் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து கம்ப்ளீட்டா ஸ்பெகுலேஷன். இது வந்து இதுதான் நடந்துச்சுன்னு நான் சொல்ல வரல, இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்ல வரேன். பிகாஸ் ஐ நோ வி ஹேவ் சீன் ரஃபினியா டூ திங்ஸ் லைக் தட் பிஃபோர். ஏன்னா இப்போ எந்த டீம் எடுத்தாலுமே சாரி நீ கண்டினியூ பண்ணு. இல்ல நான் சொல்ல வந்தது, நீ சொன்னல இப்போ வந்துட்டு ரஃபினியா எடுத்து ஃபெரான் பிச்சில் இருந்தானா அடுத்து ஃபெரான் தான் எடுக்கணும்னு. ஐ வில் கோ ஆஸ் ஃபார் அஸ் சேயிங் ஐ வில் ஆல்மோ எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு என்ன பொறுத்தளவுல ஆல்மோ ஹாஸ் அ வெரி குட் பெனால்டி டெக்னிக். ஸோ ரஃபினியா எடுக்கலனா இட் ஷுட் கோ டு ஒன் ஆஃப் ஆல்மோ ஆர் ஃபெரான் அண்ட் ஒன்லி பியாண்ட் தட் கேன் இட் கம் டு லமின். நான் தூக்கி ஃபெர்மின் எடுங்கன்றேன். ஃபெர்மின் வந்து ஒன்னு பிளாஸ்ட் தி நெட் இல்லனா பிளாஸ்ட் தி ஸ்டாண்ட்ஸ் தான், ரெண்டு ஆப்ஷன் தான். இல்ல ஆல்மோட பெனால்டி டெக்னிக் எனக்கு ஆக்சுவலாவே ரொம்ப பிடிக்கும். நல்லா எடுப்பான் ஆல்மோ, நிறைய எடுத்திருக்கான் ஆல்மோ. அவன் கரியர்ல வந்து லைப்சிக் எடுத்திருக்கான், அதுக்கு முன்னாடி ஈவன்களுக்கு எடுத்திருக்கான். அதனால நிறைய ஐ ஃபீல் ஹி ஆல்சோ ஹேஸ் அ வெரி குட் டெக்னிக். ஸோ பட் அல்டிமேட்டா பெனால்டி பொறுத்த அளவுல இது இந்த இன்ஜுரி அதெல்லாம் தாண்டி எஸ்பெஷலி இஃப் யூர்
in a 0-0 game, you need to get a lead. Your best penalty taker has to take it. ஏன்னா As simple as that. இப்போ நீங்க எந்த ஒரு டீம் எடுத்தாலும் அவனுக்கு தெரியும் யார் பெனல்ட்டி எடுக்க போறா அப்படின்னு. இப்போ ரியல் மேட் எடுத்தீங்கன்னா எம்பாப்பே தான் எடுப்பான். இப்போ மேன் சிட்டி எடுக்கிறியா ஹாலாண்ட் தான் எடுப்பான். பேன் முடிச்சு எடுக்கிறியா ஹாரிகேன் தான் எடுப்பான். லிவர்பூல் எடுக்கிறியா சாலா தான் எடுப்பான். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது நல்லது ஒரு விஷயத்துக்கு. ஒரு லாஸ்ட் இயர் டீமுக்கு ரியல் மேட்ரிட் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஞாபகம் இருக்கா? யார் பெனால்டி எடுப்பாங்கன்னு தெரியாம. எம்பாப்பே ஏன்னா எடுப்பான், ஒரு மேட்ச் வினிசியஸ் எம்பாப்பே எடுப்பான், போனான், ஒரு மேட்ச் பெல்லிங்ஹாம் வினிசியஸ் எடுப்பான். போனான், பெல்லிங்ஹாம் போனான், எத்தனை மிஸ் எல்லாம் மிஸ் பண்ணானுங்க. பண்ணானுங்க, எல்லாருமே மிஸ் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்சலோனாக்கு யார் பெனால்டி டேக்கர் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. இப்போ நமக்கே தெரியாது. ஆமா, லெவன்டோஸ்கி வந்தா லெவன்டோஸ்கின்னு சொல்லணும்னு ஆசையா இருக்கு. பட் இப்போ அப்படியும் பார்த்தனா இந்த ஸ்லாவியா ரஃபா கேம்ல வந்து அவன் எடுக்கல பெனால்டி. இப்போ லெவன்டோஸ்கி, ரஃபீனியா, லமின் யமால் 3 பேருமே ஆடுறாங்க அப்படின்னு வச்சா கூட ஒரு பெனால்டி வருது அப்படின்னா யார் எடுப்பான்னு நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அந்த இப்போ இந்த கோப்பனகேன் கேம்லயும் ஸ்லாவியா கேம்லயும் 3 பேரும் பிட்ச்ல இருந்து ரஃபீனியா எடுத்தான் பெனால்டி. லமின் லெவன்டோஸ்கி யமால் வின் பண்ண. வந்து அதை வந்து ஆஃபர் பண்ணான் ரஃபீனியாக்கு. ஸோ ஆமா, வந்து அப்ப வந்து லெவன்டோஸ்கி அப்ப லமினுக்கு தான் லமீன்ட்ட இருக்கா அந்த கொடுத்து, பவர் அப்படின்னு எனக்கு தெரியல. லெவன்டோஸ்கி தான் லமீன்ட்ட கொடுத்தான் அந்த பால. சத்தியமா எனக்கு புரியல யாருக்கு வந்து இது வந்து. ஐ திங்க் தே ஷுட் ஜஸ்ட் ஸ்டிக் டு ஒன் பர்சன். யாரா இருந்தாலுமே நீதான் அப்படிங்கறத வந்து யாரா இருந்தாலுமே இல்ல, ரஃபீனியா தான். லமீன் கிடையாது, ரஃபீனியா தான். வெரி வெரி இல்ல either ரஃபீனியா or லெவன்டோஸ்கி. லெவன்டோஸ்கி. என்ன ரஃபீனியா அடிச்சு எனக்கு பெனால்டி ஒரு தடவை கூட ரஃபீனியா அடிச்சா மிஸ் பண்ணிடுவோம்னு இது வரைக்கும் தோணுனதே கிடையாது. தட் இஸ் அவன் அடிக்கிறதெல்லாம் அவன் ஏன்னா நீங்க சொல்ற அந்த பவர் நமக்கு எல்லாம் கிடைக்கிறதே எப்பயாவது ஒரு பெனால்ட்டி தான் நமக்கு கிடைக்குது. அதையும் நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து அடுத்தவன்லாம் ஏண்டா உங்களுக்கு தான் பெனால்ட்டி எங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு அழுவுறியே, உனக்கு கொடுத்தா நீ எங்கடா அடிக்கிறேன்னு செருப்பா கேட்பானு திரும்ப. நாங்களாவது பெனால்ட்டி அடிக்கிறோம்டா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பானு அப்படின்னு கேட்பானு. ஆல்ரெடி கேட்கறானுங்க. ஸோ அதனால வந்து இது அசிங்கப்படுத்தாதீங்கிற அந்த மாதிரிதான் எனக்கு வந்து. உன்னோட இது முடிஞ்சா இது மிட் முடிஞ்சு. இப்ப அக்லி என்ன சொல்றீங்க? அக்லி போங்க ஒன்னு ஆரம்பிப்போம். அக்லி இதை நான் இந்த பாயிண்ட்டை குவிக்கா முடிச்சிடுறேன். நம்மளோட டிஃபென்ஸ் இது வந்து அக்லின்னு சொல்றதை விட இதுதான் நம்மளோட ஸ்டைல் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து மாறாம அதையே வந்து இது பண்ணும்போது திஸ் இஸ் சம்திங், ஒரு பை ப்ராடக்ட் தட் வி ஹேவ் டு அக்செப்ட். சான்சஸ் கன்சீட் பண்ண போறோம். நம்ம குட்ல யாருமே ஜோன் கார்சியா பத்தி பேசவே இல்லையா? பேசுறேன் அவனுக்கு வச்சிருக்கேன். தனியா ஒரு செக்மெண்ட் போடும். அந்த ஒரு சீக்வன்ஸ்ல 4 சேவ் பண்ணுவான், 3-4 சேவோ செதறிட்டேன். ஏன்னா அது ஆஃப் சைடு. பட் அது என்னையா, அது என்ன சேவ்? அது சான்ஸே இல்லடா. ஐயோ, அதை பத்தி பேசுவோம் நம்ம, வருவோம். ஓகே, ஸோ டிஃபென்ஸ் வந்து நான் டக்குன்னு மூவ் ஆன் பண்ணிடுறேன். ஏன்னா அது வந்து நம்ம அக்லின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட அதுதான் நம்மளோட ஸ்டைல்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்து போக வேண்டியதுதான். கம்மிங் டு ரெஃபரிங், நீ ஆரம்பிக்கிறியா நான் ஆரம்பிக்கட்டுமா? நான் வந்து இந்த டிஃபென்ஸ்ல உன்னோட பாயிண்ட்ல ஒன்னே ஒன்று மட்டும் ஆட் பண்ண விரும்புறேன். அதுக்கு ரெஃபரிக்கு போறதுக்கு முன்னாடி ஓகே, நம்ம டிஃபென்ஸை வந்து நான் வந்து இந்த மேட்சுக்கு பழியே சொல்ல மாட்டேன் நம்ம கோல்ஸ் கன்சிடர் பண்ணதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கோல் நம்ம கன்சிடர் பண்ணதுக்கு காரணம் பால்டேவோட மிஸ் பாஸ்னால. சரியா? பால்டே வந்து நம்மளோட ஹாஃப்ல ஒரு பில்டப் பிளேல ஒரு மிஸ் பாஸ் பண்றான். பில்டப் பிளேக்கு பாஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஏறினது ஓகே அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு எரிக் காசியா. ஸோ அங்க எரிக் காசியா அவுட் ஆஃப் பொசிஷன். சரியா? அந்த இடத்துல நீ மிஸ் பாஸ் பண்ண அப்படின்னா கவுண்டர்ல கோல் போக தான் செய்யும். இதுக்கும் ஹைலைனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஐ வாண்ட் டு மேக் தட் கிளியர். சரியா? நம்ம வந்து ஹைலைனால கன்சிடர் பண்றோம், ஹைலைன்ல கன்சிடர் பண்ணுவோங்கிறதையே வந்து நான் ஒத்துக்கிறேன். அதனால நம்ம நிறைய கன்சிடர் பண்ணுவோம். ஆனா இந்த மேட்ச்ல அது நடக்கவே கிடையாது. ஃபர்ஸ்ட் கோல் காரணம் நம்ம ஒரு டிஃபென்சிவ் எரர் பண்ணது. பாலை வந்து தப்பான இடத்துல நம்ம மிஸ் பண்ணதுனாலதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கோல் வந்தது. ஏன்னா வந்து நம்மளோட ஒரு சிபி அவுட் ஆஃப் பொசிஷன், அந்த ஸ்பேஸா ஒருத்தர் அட்டாக் பண்றான் அப்படிங்கும் போது நீ வந்து 2-on-2 3-on-3 ஆயிடுவேன். அந்த இடத்துல வந்து நீங்க வந்து அவதான் செய்யும். நான் வந்து அந்த இடத்துல வந்து நான் டிஃபென்ஸை கொடுத்துமே சொல்ல மாட்டேன். செகண்ட் கோலுக்குலாம் வந்து அதை பத்தி நான் அது பேச இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசுறேன். அதை பத்தி செகண்ட் கோலை பத்தி அதுக்கும் வந்து நான் டிஃபென்ஸை குறை சொல்லவே மாட்டேன். அது கோலே கிடையாது, அதுக்கு இதுக்கு குறை சொல்லணும். எஸ், டிஃபென்ஸை பத்தி நான் எங்க குறை சொல்லுவேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டீமா டிஃபெண்ட் பண்ண மாட்டோம் நிறைய இடத்துல. நான் வந்து டீமா என்னன்னு சொல்றேன் அப்படின்னா டிஃபெண்டர்ஸும் மிட்ஃபீல்டர்ஸும் உசுரை கொடுத்து ஓடி வரானுங்க இந்த மேட்ச்ல. பின்னாடி அட்டாக்கர்ஸா இருக்கிற 2 விங்லயும் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கூட சப்போர்ட்டுக்கு பின்னாடி வரமாட்டானுங்க. நம்ம வந்து கவுண்டர்ல அடி வாங்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து உன் டீமுக்கு நீ உதவி பண்ணி தான் ஆகணும். நீ என்னதான் அட்டாக் மைண்டடா இருந்தா கூட நீ கன்சீட் பண்ண கூடாது அப்படின்னா நீ பின்னாடி வந்துதான் ஆகணும். ஸோ
சில நீ எல்லா விஷயத்துக்கும் நீ எல்லாத்துக்கும் வர வேணாம். ஆனா சில டைம் the attack has to help the midfield and defense for the defending. ஸோ அது வந்து ஐ வாண்ட் டு மேக் த கிளியர். நீ என்ன வேணா நீ அட்டாக் பண்ணு, நீ வந்து நீ பின்னாடி வா, டிஃபெண்ட் பண்ணு. அப்பா அவன் அவுட்லே பண்ணி கோல் போடுறானா எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா நீ கமிட்டே பண்ணாம பின்னாடியே நான் வரமாட்டேன், பின்னாடி டிஃபென்ஸ் 3 பேர் இருக்கானுங்கல்ல அவனுங்க லிட்டரலா ஒரு இடத்துல 6 vs 6 இருக்கு. நம்மளோட 6 டிஃபெண்டர் வித் கவுண்டிங் 2 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் ஆஸ் டிஃபெண்டர்ஸ், 6 நம்ம பிளேயர்ஸ், 6 ஜிரோனா பிளேயர்ஸ் அட்டாக்ல 6v6 இருக்கு. 6v6ல எப்படியா டிஃபெண்ட் பண்ண முடியும்? ஒருத்தன் ஒரு பிளேயரை பீட் பண்ணி முன்னாடி ஒரு ரன் கொடுத்துட்டான் அப்படின்னா அது வந்து கேட்டிக் ஆகிடும் அந்த இடத்துல. அப்படிதான் ஆச்சு லிட்டரலா. வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கோலுக்கு வந்து ஜெரார்ட் மார்டின் அவன் பிளேயரை விட்டுட்டான், அவன் பின்னாடி எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான், அவன் பிளேயர் கண்ணு முன்னாடி நிக்கிறான். இந்த ஜெரார்ட் மார்டினோட ஒரு எரர் தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கான காரணம். அதே மாதிரியே வந்து அக்லியஸ்டான விஷயம் நீ சொன்ன மாதிரி ரெஃப்ரி நீ ஸ்டார்ட் பண்ணி விடு, நான் நடுவில் ஜாயின் பண்றேன். நான் ஒரு பெரிய லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன். சிசர் வந்து இல்ல ஃபர்ஸ்ட் இந்த மேட்சை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம். நான் லிஸ்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்ல வந்துட்டு ரெஃபரிங் வந்து அப்பட்டமா அநியாயமா இருந்துச்சு. இது வந்து எந்த அளவுக்கு அநியாயமா இருந்துச்சுன்னா, மேட்ச் முடிச்சுட்டு வந்து ஜிரோனா பிளேயர்ஸே சொல்றானுங்க, ஆமாண்டா நாங்க ஃபவுல் பண்ணோம், அதை ஃபவுல் கொடுத்துருந்தா நாங்களே அக்செப்ட் பண்ணிருப்போம், ஆனா ரெஃபரி கொடுக்கல நாங்க வின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு அவனுங்களே பச்சையா சொல்றானுங்க. இந்த மாதிரி ஒரு டீம் சொல்லி பார்த்ததே கிடையாது. நீ அப்படியே அது அப்படியே பாக்குறவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு அப்படியே ஸ்லோவா சொல்ல. அந்த நம்ம வந்து இந்த செகண்ட் கோல், ஜிரோனாவோட செகண்ட் கோல் இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜிரோனா அடிச்ச செகண்ட் கோல் வந்து அந்த லீட் அப் டு தட் கோல்ல வந்துட்டு அந்த மேன் சிட்டியோட பிளேயர் கிளாடியோ எச்செவரின்னு நினைக்கிறேன், மேன் சிட்டியோட பிளேயர் ஜிரோனால லோன்ல இருக்கான். அவன் வந்துட்டு பாலுக்கு கூண்டே கூட கம்பீட் பண்றான். கூண்டே கெட்ஸ் டு த பால் ஃபர்ஸ்ட், கூண்டே டச்சஸ் த பால் ஃபர்ஸ்ட். இவன் பாலை தொடரதே இல்ல, ஹி ஹிட்ஸ் கூண்டேஸ் லெக், ஸ்டாம்ப் ஆன் கூண்டேஸ் லெக்க ஸ்டாம்ப் பண்றான். இப்படி இருந்துச்சுன்னா இப்படி ஸ்டாம்ப் பண்றான் கூண்டேயோட லெக்க. பாக்குறவங்க ஆல்ரெடி பாத்துருப்பாங்க, பட் மக்களை யாராவது பாக்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் அந்த போட்டோவையும் அந்த வீடியோவையும் போய் பாத்துக்குவாங்க, உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன். கூண்டேயோட லெக்க ஸ்டாம்ப் பண்றான். இன் தட் அது ஒரு இதுல நடக்கிறது, ஒரு ஆக்ஷன்ல நடக்கிற விஷயம். ஏன்னா கூண்டே ட்ரைங் டு கிளியர் த பால், இது வந்து நடக்குது. கூண்டே இமீடியட்லி கோஸ் டு த கிரவுண்ட், விச் இஸ் அது வந்து அவன் அது ஃபவுலுக்காகலாம் கீழே இல்ல, உண்மையிலேயே வந்து அது வலிக்கும், அது உண்மையிலேயே வலிக்கும். அது அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச். எனிவேர் ஆன் தி பிட்ச் இட்ஸ் a yellow card challenge. It is happening on the edge of the box. கூண்டே ரெஃபரி இன்னும் he doesn't blow for a foul, play on கொடுக்கறான். பார்க்கலனே வெச்சுப்போமே, ரெஃபரி பார்க்கலனே வெச்சுப்போம். ரெஃபரி வந்து மிஸ் பண்ணிட்டான். ரெஃபரி கண்ணு முன்னாடி நடக்குது, ஆனா ரெஃபரி வந்து கண்ணு மூடிட்டான் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெஃபரி பார்க்கலன்னு நான் சொல்ல முடியாது, இங்க நின்று இருக்கான், இங்க நடக்குது ஃபவுல். சரி, ரெஃபரி வந்து வேற ஏதோ பார்த்துட்டு இருந்தான், நம்ம அங்கிருந்து மூவ் ஆன் பண்ணுவோம். அந்த பால் வந்து திரும்ப ஜிரோனா பிளேயர் காலுக்கு போகுது, அவனுங்க பாக்ஸ் குள்ள போறானுங்க, திரும்ப பாக்ஸ் எட்ஜுக்கு வருது. ஃபிரான் பெல்ட்ரான் தானே கோல் அடிச்சது, அது ஃபிரான் பெல்ட்ரான் கோல் அடிச்சான். தானே அடிச்சான் இல்லையா? எச்சவரி இல்ல, ஃபிரான் பெல்ட்ரான் நினைக்கிறேன். பெல்ட்ரான் ஆமா, ஃபிரான் பெல்ட்ரான் கோல் அடிக்கிறான். ஃபிரான் பெல்ட்ரானும் வந்து கோல் அடிக்கும் போதே நம்ம பிளேயர்ஸ் கூண்டை கீழே வந்துட்டான், கிரவுட் விளையாட நிறுத்திட்டாங்க. பெர்னால் பக்கத்துல நின்று இப்படின்னு கத்துறான். ரெஃபரி மதிக்கவே மாட்டேங்கிறான், கூண்டே விழுந்திருக்காங்க. சரி, ஹெட் இன்ஜுரி இல்ல, நீ ஸ்டாப் பண்ண தேவையில்லை, விளையாடுறாங்க, ஓகே, நான் இது எல்லாத்தையுமே டிஸ்கவுண்ட் பண்றேன். போய் பால் உள்ள வருது. எனக்கு ஃபிரான் பெல்ட்ரான் ஜிரோனா வந்துட்டானே தெரியாது. ஆக்சுவலி அன்னைக்குதான் எனக்கு தெரிய வந்துச்சு ஃபிரான் பெல்ட்ரான் ஜிரோனா வந்துட்டான்ட்டு. ஓகே, ஃபிரான் பெல்ட்ரான் கோல் அடிக்கிறான். வாரில் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான்ல, ஹெர்னாண்டஸ் தானே இன்னைக்கு வாரு. அவன் இல்ல, வேற எவனோ ஒருத்தன். அப்படியா? நான் ஹெர்னாண்டஸ் நினைச்சேன். ஓகே, வாரில் மேபி இருக்கலாம். எங்கடா வச்சிருக்கீங்க கண்ணை? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. ஏடா அதை விட அப்பட்டமான ஒரு ஃபவுல் பார்க்கவே முடியாது பிச்சில். கோல் அடிச்சுட்டு ஜிரோனா பிளேயர்ஸே ரெஃபரியை பாக்குறானுங்க என்ன சொல்ல போறான்ட்டு. கிளியரஸ்ட் கிவ் அவே. இது வந்து கிரிக்கெட் விளையாடும் போது நிக் பண்ணிட்டு திரும்ப கீப்பரை பார்ப்பானுங்க. பழக்க தோஷத்துல கீப்பரை பார்த்தா அதை விட ஒரு கிளியர் கிவ் அவே கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி வந்துட்டு ஜிரோனா பிளேயர்ஸ் ரெஃபரி பாக்குறான், பார்சிலோனா பிளேயர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கூண்டே ஃப்ளோர்ல இருக்கான். வார் என்ன பண்ணணும், என்ன சேலஞ்சு செக் பண்ணணும். அது செக் பண்ணா there is no way, unless you have a bias, unless you don't want to give the decision, there is no way you cannot see that foul.
எனக்கு என்னால அதை புரிஞ்சிக்கவே முடியல. எனக்கு இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு ஒரு எரிச்சலா இருக்குது. எரிச்சலுங்கிறத விட இட் இஸ் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்குது. இந்த இந்த சிஸ்டமோட தான் நம்ம கம்பீட் பண்ணிட்டு இருக்கோமா? இதையெல்லாம் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஒரு கேம் ஆஃப் ஃபுட்பாலுங்கிறது அந்த ஸ்போர்ட்டை பத்தி இருக்கணும். பார்சலோனா நல்லா விளையாண்டாங்களா, ஜிரோனா நல்லா விளையாண்டாங்களா, வாரம் இங்க வந்து உட்காந்துட்டு ரெஃபரி இதை பண்ணா, ரெஃபரி அதை பண்ணான்னு பேசுறதுக்கு எனக்கே ரொம்ப கேவலமா இருக்குது. பட் வேற வழி இல்ல. மேட்சுக்கு மேட்ச் இதே நடந்துட்டு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இதேதான் இதே வார் டீம், இதே அபிஷியல்ஸ் டீம் தான் அத்லெட்டிகோ மேட்ரிடுக்கும் பார்சலோனாவுக்கும் நடந்த போன வாரம் மேட்ச்ல 11 நிமிஷம் வார் செக். ஒரு ஒரு கிளியரான ஒரு ஆன்சைடான ஒரு டிசிஷனுக்கு 11 நிமிஷம் நான் செக் பண்றேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்மளோட கிளியரான கோலை ரூல் அவுட் பண்ணி வெளியே அமிச்சானுங்க. அப்ப நம்ம என்ன சொன்னோம்? ஓகே பரவாயில்லடா, நமக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்திருக்கு, ஆனால் நம்மளோட கேம் வந்து மட்டமா இருந்தது, அதனால நம்ம இது ஒரு காரணமா காட்டக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து பேசணும். மக்களே, உங்க பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்க வந்து அட்லீஸ்ட் வந்து நாங்க பேசுறதுல வந்து நடக்கிறது நடக்குது, நல்லா விளையாண்டோம் நல்லா விளையாண்டோம் அப்படிங்கறத பேசுறது ஆளுங்கன்னு நான் நம்புறேன், நீங்களும் நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து சரியா இந்த மேட்ச் நான் சொல்றேன், இந்த இந்த அந்த டிசிஷன்னாலதான் பார்சலோனா தோத்தோம். ஓகேவா? அந்த கோல் அவன் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஜெயிச்சிருப்போம். ஸோ கிளியரா ஒரு 3 பாயிண்ட்ஸ் நம்மளை விட்டு போயிருக்கு. அவன் பிரணவ் சொன்ன மாதிரி எப்படிங்க அதுக்கு பவுல் கொடுக்காம இருக்க முடியும்? எனக்கு வந்து கமெண்டேட்டர்லாம் கதறிட்டு இருக்கான். நான் இது வரைக்கும் எந்த ஒரு கமெண்டேட்டரும் இந்த மாதிரி கதறி நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா இவங்க ரெண்டு கமெண்டேட்டருமே வந்து எந்த ஒரு டீமுக்கும் ஆனவங்க கிடையாது. தே ஆர் நேச்சுரல் கமெண்டேட்டர்ஸ். சரியா? அவங்க வந்து கமெண்டேட்டர்ஸ். அவங்க வந்து I still can't believe how that was a goal to Girona அப்படின்னு every 2 minutes he is just talking that only. So it's அவன் பேசுறான் இவன் பேசுறான் அப்படிங்கறத விட்டுட்டு ஃபுட்பால் வந்து நம்ம வந்து எதுக்கு பாக்குறோம் அப்படிங்கறதே வந்து ஒரு மாதிரி ஒரு கொஸ்டினா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஏன்னா இதுவே வந்து ஒரு ஒரு ஃபைனல்ல நடக்குது அப்படின்னா வந்து என்ன நடக்கும்? இதேதான் பண்ணுவானுங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு கிளியரான ஒரு விஷயம் பவுல் கொடுக்காம கோல் கொடுத்து ஒரு டீம் ஜெயிச்சதா நான் இப்போ ரீசெண்டா ஒரு பாஸ்டர் நான் வந்து பாக்கலப்பா. ஆப் சைட்ல வந்து கோல்மால் பண்ணுவானுங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆப் சைட்ல வந்து கொஞ்சம் போடுவானுங்க, தள்ளி போடுறானுங்க, இப்படி போடுறானுங்க அப்படின்னு வந்து நிறைய நடக்கும். இந்த ரெட் கார்டு வந்து கொடுப்பானுங்க கொடுக்க மாட்டானுங்க அப்படின்னு நிறைய நடக்கும். ஆனா ஒரு லீட் அப் டு த கோலுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபவுல் நடந்து ஒரு ஸ்டாம்ப் பண்ணி ஒரு எல்லோ கார்டு சேலஞ்ச் இருந்து அந்த ஸ்டாம்பை எப்படி நீ வந்து ரிவர்ட் பண்ணாம போய் ஆஃப் சைட்ல ஒரு செக் கூட பண்ணாம, ஆஃப் சைடுங்கிறனே வார்ல போய் ஒரு செக் கூட பண்ணாம நீங்க வந்து எப்படி கொடுப்பீங்க? எனக்கு வந்து புரியவே இல்லை. அதுவும் கன்சிக்யூட்டிவ் வீக். ஏன்னா போன வீக் தான் இந்த மாதிரி நடந்தது, திருப்பி அதே மாதிரி நடந்திருக்கு. இதுக்கு வந்து சிடிஏ வந்து ஒரு ஒரு இது கொடுக்குறானுங்க. அதை வந்து நீ வாசிக்கிறியா? இல்ல நீங்களே வாசிங்க, நான் அதை எடுத்து வைக்கல. என்ன நான் வாசிக்கலாம் இல்ல, என்ன சொன்னானுங்க அப்படின்னா சம்மரியில் என்ன சொல்றானுங்க அப்படின்னா, பார்சலோனாக்கு வந்து நாங்க வந்து திருப்பி இதை ரிவ்யூ பண்ணி பார்த்தது இல்ல, பார்சலோனாக்கு வந்து அந்த பில்டப் டு த கோல் ஃபார் ஜிரோனா செகண்ட் கோல்ல வந்து நாங்க வந்து ஃபவுல்ல வந்து கொடுத்துருக்கணும், கொடுக்காதது வந்து தப்பு தான். இதை வந்து நாங்க வந்து இந்த இந்த விஷயத்த வந்து கொடுக்காதனால அந்த கோச்சுக்கு அந்த வாரோட ஃபோர்த் அஃபிஷியலை வந்து நாங்க வந்து சஸ்பெண்ட் பண்றோம், நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்க வந்து சஸ்பெண்ட் பண்றோம். We are deeply regretful for whatever happened, but we are suspending the official. அதை வச்சு இப்ப நான் வந்து திருப்பி லீடு போயிடுவேன். நான் ரியல் மேட்ரிடோட பார்சலோனா போயிடுவாங்களா? இப்போ இந்த 2 பாயிண்டால லீக் தோத்தா திருப்பி வந்து கொடுப்பானுங்களா லீக? என்ன ஐடியானே எனக்கு வந்து புரியல. ஏன்னா இத்தனை கேமரா இருக்கு, நீ சொன்ன மாதிரி ஜிரோனா பிளேயர்ஸ் வந்து சொல்றானுங்க. பார்சலோனா ஃபேன்ஸ் கதறதெல்லாம் விடு, ஜிரோனா பிளேயர்ஸ் வந்து இன்டர்வியூ கொடுக்குறான். அந்த ஃபவுல் பண்ணவனே பேசியிருக்கான், அந்த எச்சவரியே பேசினான். ஆமா, ஐ ஸ்டாம்ப்ட் ஹிம், இட் வாஸ் நாட் இன்டென்ஷனல். நாங்களும் அது இன்டென்ஷனல்னு சொல்ல, ஆனா நீ இன்டென்ஷனலா பண்ணி இன்டென்ஷனலா பண்ணாத, அது ஃபவுல் தான். அவன் வந்து ஒத்துக்கிறாங்க. அதுதான் இதுல ரொம்ப கொடுமையான விஷயம். என்ன சொல்றான்? I can really understand if the goal is ruled out. ஏன்னா வந்து I clearly stamped on him, but yeah, goal is given, we are fortunate அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அவன் அதை எப்படி சொல்லியிருந்தான் தெரியுமா? எனக்கு அதை படிச்சப்போ எனக்கு சரியான சிரிப்பு வந்துச்சு. We would have understood if they had given a foul, but they chose to give us a win அப்படின்னா. We will take it அப்படின்ட்டு. இதை விட ஒரு பிளேயர் சொல்லவே முடியாது. அது இல்ல, இது வந்து இப்போ நம்ம பேசுறதெல்லாம் வந்து மேபி வந்து பார்சலோனா ஃபேன்ஸ் இல்லாத ஒரு ஆள் வந்து பார்த்தானா the world is against us அப்படின்னு பேசுற மாதிரி இருக்கும்.
ஆனா வந்து ட்ரூத் பி டோல்டு பயஸ் எல்லாம் தூக்கி வச்சு நான் ஒரு நார்மலா ஒரு ரியல் மேனுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்குது, இல்ல ஒரு மான்செஸ்டர் யுனைடெட் இந்த மாதிரி விஷயம் நடக்குது, இல்ல ஒரு செல்சிக்கு நடக்குது, அட்லெட்டிகோ மேட்ரிக்கு நடக்குது அப்படின்னா கூட நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே வி ஆர் ஆல் ஃபுட்பால் ஃபேன்ஸ். ஃபுட்பால் நமக்கு பாக்குறதுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் அதுல வந்து நம்ம வந்து தனித்தனியா பிரிஞ்சிருக்கோம், எந்த கிளப் நீ சப்போர்ட் பண்ற அப்படின்னு. எந்த கிளப் நீ சப்போர்ட் பண்ணாலும் உன் கிளப்புக்கு ஒரு நாள் இப்படிதான் நடக்கும். ஸோ அந்த மாதிரிதான் ஸ்டாண்டர்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு கேவலமா போய்கிட்டு இருக்கு. இவங்க இவங்க வந்து இவங்களை வந்து கேட்கறதுக்கு யாருமே இல்லையா, இல்ல கேட்டாலும் இவங்க பண்றதுதான் பண்ணுவாங்களா அப்படிங்கறது வந்து தெரியல. இல்ல சில கிளப்பை மட்டும் மார்க் பண்ணி இப்படி பண்றாங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஏன்னா பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. மேபி வந்து இப்போ எங்களுக்கு வந்து தொடர்ந்து 2 வாரமா அப்படி வந்திருக்கு அப்படிங்கறதுனால அப்படி இருக்கானு எனக்கு தெரியல. பட் ஆனா ரொம்ப ரெப்படேட்டிவா நடக்குது. ரஃபினியா கூட போஸ்ட் மேட்ச்ல சொல்லியிருப்பான், சம் பீப்புள் டோன்ட் வாண்ட் us to win, பட் இஃப் we will fight against all of them அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். இல்ல நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நான் பேசி ஆகணும். நீ சொல்லு. நான் செசர் சோட்டோகிராடோ பத்தி அவன் வந்து ஃபர்ஸ்ட் திங் நான் சொல்ல வேண்டிய விஷயம், பார்சலோனாக்கு அவன் ரெஃப்ரி பண்ற கேம்ஸ்ல வந்து லெஸ் தென் 20% வின் ரேட். அந்த ஃபோர்த் ஆபீஷியலா இல்ல மெயின் ஆபீஷியலா? மெயின் ஆபீஷியல். அவன் ரெஃப்ரி பண்ற கேம்ஸ், இந்த கேம்லயும் இன்னொரு கான்ட்ரவர்சி இருந்துச்சு, அதுக்கு நம்ம வருவோம். அவன் ரெஃப்ரி பண்ற கேம்ஸ்ல வந்து பார்சலோனாக்கு வந்து லெஸ் தென் 20% வின் ரேட், which is the lowest among any referee in La Liga till now. 20% வின் ரேட்டுங்கிறது வந்து ஒரு பார்சலோனா பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, பார்சலோனா ரியல் மேட்ரிட் மாதிரி பெரிய கிளப்ஸ் who win most of their gamesக்கு வந்து if a referee is having 20% win rate, it is not a coincidence, it is a pattern. இது வந்து நான் சொல்லி ஆகணும். இந்த பேட்டர்னை சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு நான் ஆக்சுவலாவே வந்து நிறைய மேட்சஸ் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். நான் சிலது மட்டும் கவர் பண்றேன், எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ண முடியாது. போன சீசன் ரியல் மேட்ரிட் கூட லாலிகால் நடந்த மேட்ச் ஏர்லியா வந்து ஒரு பெனால்ட்டி கொடுப்பான் வினிஷியஸ்க்கு, தட் வில் கெட் ஓவர் டர்ன்ட் பை வார். ஃபவுல் இல்லைன்ட்டு இட் வில் கெட் ஓவர் டர்ன்ட் பை வார். அது ஆன் ஃபீல்டு வந்து அது கான்டாக்டே இல்லாம வந்து ஃபவுல் இது வரும், பெனால்ட்டி கொடுப்பான். அதுக்கப்புறம் அதே கேம்ல வந்து ரியல் மேட்ரிட் அடிச்ச ஒரு கோல்ல வந்து there will be contact on Kubarsi. I don't know if you remember. There will be contact on Kubarsi. Last season எந்த மேட்ச்? லா லிகா அவேவா? இல்ல, I think it was the one at இது the first game நினைக்கிறேன். அது நம்ம 4-0 ஜெயிச்சோம்ல. ஆமா, அவனுக்கு கோல் அடிக்கல, அதான் ஓவர் டர்ன் ஆயிடுச்சுங்கறல நானு. இல்ல அப்போ மேபி ஐ அம் டாக்கிங் அபௌட் தி அதர் கேம். ரியல் மேட்ரிட் கோல் மேபி யூ ஆர் டாக்கிங் அபௌட் 2024 ன்னு நினைக்கிறேன். அதுவும் இருக்கு, அந்த கோல் பால்ல கிராஸ் பண்ணது தானே சொல்றீங்க? அதுவும் இவன் தான் ரெஃபரி, அதுவும் இவனே தான். தெரியும். லமீன் யமால் வந்து பால கிராஸ் பண்ணிருக்கும். அது வந்து ஆக்சுவலா டைட்டில் அந்த ஜாவியோட சீசன்ல நடந்த கோல் இது. ஆமா செகண்ட் சீசன்ல அந்த இதுல வந்து பால் வந்து லைனை கிராஸ் பண்ணிருக்கும் லமீன் யமால் அடிச்சு. பட் அது வந்து அந்த இடத்துல வந்து கேமரா ஆங்கிள்ஸ் எதுவும் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணல அப்படின்னு சொல்லி வாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம பையனும் விட்டுருவான். அதே கேம்ல லூகாஸ் வாஸ்கஸ்க்கு ஒரு பெனால்ட்டி கொடுப்பானுங்க. அதேதான். அதே லூகாஸ் வாஸ்கஸ் வந்து குபார்சி கால் அடிச்சிருப்பான், கால்ல வந்து அடிப்பான். கரெக்ட், இதேதான் எழுதி வச்சிருக்கேன். லூகாஸ் வாஸ்கஸ் ரைட் பேக் ஆடுவானிக்கு அவன் வந்து பாக்ஸ்குள்ள கட்டின் பண்ணி வருவான். அவன் வந்து பாவ் குபார்சி இப்படி காலை வந்து ஸ்டாம்ப் பண்ணி இப்படி வச்சிருப்பான். லூகாஸ் வாஸ்கஸ் இப்படி வந்து இப்படி இடிப்பான், பிளான்டட் லீக்ல இப்படி இடிப்பான். வந்து அவன் வந்து இடிச்சு பெனால்டி போடுவானுங்க. அதுவும் இதே ரெஃபரி தான். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் ராயோ கூட நடந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் திங் ஆல்மோ மேல ஒரு ஃபவுல் வரும். அந்த ஃபவுலுக்கு வந்து பெனால்டி கொடுக்கல, அது வந்து பெனால்டி ஃபவுல், அது அப்பவே கான்ட்ரவர்சி ஆச்சு. அதே கேம்ல அதே கேம்ல கூண்டே இந்த கேம்ல வந்து எந்த பிளேயருக்கு ஃபவுல் ஆச்சோ அதே கூண்டே வந்து ஒரு ராயோ ஒரு நம்ம அடிச்ச ஒரு கோலோட பில்டப்ல ராயோ பிளேயரோட காலை உரசுவான், மிதிக்க மாட்டான், உரசுவான். இட் வாஸ் அ ஃபவுல், நான் அது ஃபவுல் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதே கோல் கொடுத்து செக் பண்ணி வாரில் செக் பண்ணி இவரை கூப்பிடுவாங்க மானிட்டருக்கு, வாரில் செக் பண்ணி ரூல் அவுட் பண்ணுவான் அந்த கோலை. இட் வாஸ் மேபி 10% the foul that Echeverry did on Koundé. You remember? உங்களுக்கு அந்த ஸ்டாம்ப் ஞாபகம் இருக்கா? கூண்டே மேல நடந்த பார்த்தா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கும் ஃபுட், கூண்டே இப்படி மிதிப்பான், இங்க மிதிக்க மாட்டான், இங்க மிதிப்பான். You can give a foul. நான் foul கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. I think it is a goal that Lewandowski will score. If my memory is correct, Lewandowski அடிப்பான் அந்த கோல் பார்சலோனாக்கு. அது வந்து ரொம்ப நேரம் வாரில் செக் பண்ணுவாங்க. என்னடா செக் பண்றீங்கன்னு பார்த்தா
நமக்குன்னா இததான் வாரெல்லாம் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு வந்துருவானுங்க செக் பண்றதுக்கு, சி- மத்த டீமுக்குலாம் குடு 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 அப்படின்னு போயிடுவானுங்க. 24-25 சீசன்ல கெட்டாஃபே கூட ஒரு கேம் போர்ஜா இக்லேசியஸ் வந்து அரோஜோவை லேட் இன் தட் கேம் அரோஜோவை ஃபவுல் பண்ணுவான். அது வந்து ரொம்ப ரொம்ப பிளேட்டண்டா ஃபவுல்னு தெரியும், ஆனா ஃபவுல் கொடுக்க மாட்டான். அப்புறம் இன்னொரு தடவை இன்னொரு பெனால்ட்டி நமக்கு வந்திருக்கணும், ஆக்சுவலா பெனால்ட்டிக்கு ஊதுவாங்க. அப்புறம் அந்த இதுல வந்து கேவியோட கையில பால் தெரியாம பட்டுரும். அந்த ஆக்ஷன்ல கேவியோட கையில பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் பால்னு கொடுத்து பெனால்ட்டி கேன்சல் பண்ணிடுவாங்க அதே கேம்ல கெட்டாஃபே கூட. அதே சீசன்ல கிரனாடா கூட ஒரு கேம், உனக்கு இந்த கோல் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாவ் ஃபெலிக்ஸ் ஒரு கோல் அடிப்பான், சம ஆமா கோல். ஆமா ஆமா. ஆக்சுவலா ஜாவ் ஃபெலிக்ஸ் அடிக்கிறது ஃபெரான் டாரஸ்க்கும் அந்த கோல் கீப்பருக்கும் சம்மந்தமே இல்லை. ஃபெரான் டாரஸ் வந்து அந்த ஆஃப் கோல் கீப்பரோட சைடுன்றவானுங்க, விஷயம்னா பிளாக்கே பண்ண மாட்டான். ஆஃப் சைடுன்றவானுங்க. ஆமா ஆஃப் ஆமா சைட், ஆமா ஆமா. அதுவும் இதே ரெஃபரி தான். ஏன் இன்னும் ஒரு 2-3 எழுதி வச்சிருக்கேன், பட் இதோட நான் ஸ்டாப் பண்றேன் இந்த இந்த ரேன்சேஷனை. இது வந்து நான் அதான் இது 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 வந்து நான் இதை உட்காந்து எழுதிட்டு இருந்தப்போ என்னால் நம்ப முடியல. டேய் எப்படிடா ஒரு ஒரு ரெஃபரி இதை பண்றான்னு தெரிஞ்சு நீங்க எப்படி திரும்ப திரும்ப அவனுக்கு பார்சலோனா கேம் அசைன் பண்ணிருக்கீங்க? அது சொல்லு சொல்லு சொல்லு. இல்ல இன்னும் பின்னாடி போனோம்னா இன்னும் நிறைய இன்ஸ்டன்ஸ் இருக்கு. உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஒரு தடவை மெஸ்ஸிய வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு கெட்டாஃபே கூட தான் நினைக்கிறேன், ரொம்ப கேவலமா ஒரு ஃபவுல் பண்ணுவான் அந்த ஞாம்னு ஒரு பிளேயர் மெஸ்ஸிய. அது வந்து ஒரு ரெட் கார்டு ஃபவுல், அதுக்கு எல்லோ கார்டு கொடுக்க மாட்டான் இவன். ஒரு காலை ஒரு இது பண்ணுவானுங்க, காலை காலை உடைக்கிற மாதிரி ஃபவுல். இதுல லமீனுக்கு ஒரு ஃபவுல் பண்ணானுங்களே அதே மாதிரி ஃபவுல். அது என்ன ஃபவுல்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு. காலை வந்து 2 பேரும் அட்டிக்கிறானுங்க. அதுல அந்த ஃபர்ஸ்ட் பண்ணவனாவது கீழே ட்ரை பண்ணான், செகண்ட் பண்ணவன் அந்த ரெட் கார்டு வாங்கினால, எனக்கு அவன் பேரு தெரியல, ரோக்கா அவன் பேரு. ரோக்கா. அவன் அது வந்து எப்படி அது இன்ஜுரி ஆகல, ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அது இன்ஜுரி ஆகல, அதுதான் வந்து உண்மை. அநியாய டேக்கிள். அப்படியே இத பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ரெஃபரியை பத்தி வந்து பேசிட்டே தான் இருக்கணும். ஏன்னா வந்து இது நெவர் எண்டிங் ஒரு ஒரு இதுதான். ஆனா வந்து இதுக்கு முன்னாடியாவது ஒரு இது இருந்தது, ஓகே இவ்வளவு ஆப்வியஸா ஏதாவது பண்ண மாட்டானுங்க, சரி ஓகே அங்க இது பண்ணி விட்டுருவானுங்க, இப்பப்போ நடக்கும் அப்படின்னு போயிட்டு இருந்தது. ஆனா இப்போ ஆஃப் லேட்டா வந்து ரொம்பவே வந்து பிளேட்டன்டான விஷயம்லாம் வந்து தப்பா போறதுதான் வந்து, என்னடா அது இவ்வளவு கீழே இறங்கி பண்ணுவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து பிரச்சனை என்ன இந்த தெரியுமா மாதிரி ஸ்ரீராம் ப்ரோ? அக்கௌண்டபிலிட்டி இல்ல. நீ நீ வந்து சஸ்பென்ஷன் தான் பண்ண போறேன்னு வச்சுக்கேன், அவனுக்கு என்ன, வாட் இஸ் இஸ் டேக்? அவன் ஒரு வாரம் வீட்டுல ஜாலியா உட்கார போறான், அதுல அவனுக்கு என்ன, வாட் இஸ் ஹி லூசிங்? ஒரு வாரம் சம்பளம் லூஸ் பண்றதுனால அவனுக்கு ஏதாச்சும் கிடைக்க போகுதா அந்த ஒரு கேம்க்கு லூஸ் பண்றதுனால? இது வந்து நீ வந்து பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு வந்து ஒரு கேம் சஸ்பென்ஷன் கொடுத்தனா, ஒரு வீக்கெண்ட் சஸ்பென்ஷன் கொடுத்தனா, அதனால ஒரு எவனுமே ஒண்ணுமே மாற போறது இல்ல. ரெஃபரிங் ஸ்டாண்டர்ட் மாறாது. ரெஃபரிங் ஸ்டாண்டர்ட் மாறுற வரைக்கும் லாலியாவோட ஸ்டாண்டர்ட் மாறாது. லாலியா கீழ தான் போயிடும். ஏன்னா பேரலா இப்போ இந்த பார்சலோனாவோட ஃபோர்த் அஃபிஷியல் வந்து அவன் வந்து இது பண்ணதுக்கு இது பண்ணிருக்கான்ல, சஸ்பெண்ட் பண்ணிருக்கான்ல, அதே மாதிரி ரியல் மேட்ரிடுக்கும் ரியல் சொசைட்டிக்கும் நடந்த மேட்சோட ரெஃபரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கானுங்க ஃபோர்த் அஃபிஷியல. ஏன்னா வந்து வினிசியஸ் ஜூனியருக்கு வந்து ஒரு டைவ் பண்ணோம் பெனால்ட்டிக்கு, அதுக்கு பெனால்ட்டி கொடுத்தாங்க. அந்த ரெண்டாவது பெனால்ட்டி தானே? ஆமா, 2 பெனால்ட்டி அன்னைக்கு அவனுக்கு. பச்சை டைவ், அதுக்கு வந்து அவன் வந்து ஃபோர்த் அஃபிஷியல் வந்து இன்டர்வியூன் பண்ணி ரெஃபரி கொடுக்கல, ஆனா ஃபோர்த் அஃபிஷியல் இன்டர்வியூன் பண்ணி பெனால்ட்டி கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதுவும் அந்த டிசிஷன் தப்பு அப்படிங்கிறத வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறோம்ப்பா நாங்க அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா வந்து அவங்க எடுத்துக்கிட்டு பார்சலோனா கேம்ல இருந்த ரெஃபரியும் அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கானுங்க. ஸோ இதுல வந்துட்டு இது அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறோம்னா, இதனால நீ கேட்டதுதான் பாயிண்ட் திரும்ப கொடுக்க போறானுங்களா? அந்த 2 பாயிண்ட் போனது போனதானே. அவங்கள பொறுத்தவரைக்கும் அதுவே வந்து பெரிய விஷயம். அவங்கள பொறுத்தவரைக்கும் அப்பா நாங்க இவ்வளவு பண்றோம்லப்பா அப்படின்பானுங்க. பட் யா இதை பத்தி நம்ம அப்படியே அரைச்சிக்கிட்டே இருக்கலாம், பாக்குறவங்களுக்கும் வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ யா இப்படிதான் வந்து முடியுது. 2-1 தோக்குறோம். எனக்கு வந்து தோத்ததுல வருத்தமா ஆப்வியஸா, பட் எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் வருத்தமே இல்லை. ஏன்னா வந்து நம்ம நல்லா விளையாண்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் we played well. I'm happy with the performance, especially how we played. Last game I was not happy how we played, but this game I'm happy even though we lost. So that is the difference I think the team is giving. Flick was not happy with the performance. ஏன்னா வந்து he wanted the players to give more. Obviously as a coach he wanted the players to give more. But as a fan I'm happy whatever I saw. டிஃபென்ஸும் வந்து எனக்கு தெரியும் இந்த மாதிரி சான்ஸ் நம்ம கன்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு,
பட் அந்த 2 கோலுமே நம்ம ஹைலைட்னால இல்ல. சான்சஸ் நம்ம ஹைலைட்லாம் வந்தது. அந்த சான்சஸ் அப்படின்னு பேசும்போது நான் இந்த பிளேயரை விட விரும்பல. ஜுவான் கார்சியா வேற லெவலுங்க. அவ்வளவுதான். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 கோல், நம்ம எப்படி நம்ம ஒரு 4-5 கோல் அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லணும், அதே மாதிரி நம்ம ஒரு 2-3 கோல் வாங்கியிருக்கணும். அது வாங்காததுக்கு காரணம் அவன் தான். என்னதான் ஒரு ஒரு சேவ் ஆஃப் சைட் சேவ் அப்படின்னா இருந்தா கூட அதெல்லாம் வந்து அன்இமேஜினபிள் சேவ் அவன் பண்ணதெல்லாம். அந்த அந்த சீக்வன்ஸ் ஆஃப் பிளேல தெரிச்சுட்டேன். நான்லாம் வந்து அப்பா அடேங்க அப்பா, இந்த மாதிரி சேவெல்லாம் பாஷோ நான் கோல் கீப்பர் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்டை நான் பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலா அவனை சேவ் பண்றது எனக்கு கொஞ்சம் ஒரிங்கா இருந்தாலும் இந்த மாதிரி பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அவனே அதை சொல்லியிருந்தான் ஆக்சுவலா கேமுக்கு அப்புறம், ஆமா நான் இத்தனை ஆமா சேவ் பண்றேன்னா நாங்க நல்லா விளையாடலன்னு அர்த்தம் அப்படின்னும். ஆமா. நான் ஆக்சுவலா வந்து ஒரு ம். இது கொண்டு வரணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா நான் பார்த்த டைம்ல வேர்ல்ட்ல வந்து பெஸ்ட் கோல் கீப்பர், அவர் ஃபுட்பால்லயே பெஸ்ட் கோல் கீப்பர் அப்படின்னு நான் ரேட் பண்ற பிளேயர் வந்து மேனுவல் நாயர். அவன் வந்து ஜோவான் கார்சியா பத்தி பேசியிருந்தான். நான் அதை வந்து இங்க கொண்டு வரணும், படிக்கணும் நானும் அப்படின்னு எடுத்து பார்த்தேன். வச்சிருந்தேன். ஐ வாண்ட் டு ரீட் இட் அவுட் ஸோ தட் எவ்ரி ஒன் ஈவன் இஃப் தே ஹவ் மிஸ்ட் இட் தே ஹேவ் டு நோ. ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கானா, it's time to say it's clearly Joan Garcia is one of the best goalkeepers in the world. I have watched many of his games and I'm thinking, wow, this guy is unbelievable. His reflexes, his positioning, his mentality is top level. Sometimes a goalkeeper only needs a stronger defensive structure in front of him to show even more. But individually, he is already at that level. For me, Joan Garcia is among the very best in the world right now. அப்படின்னு மேனுவல் மாதிரி ஒருத்தன் பேசியிருக்கான் From the ஜோவான் very கார்சியா best பத்தி. தான். So that speaks volume. Praise doesn't get higher. அதுதான் இது. ஆமா ஆமா. ஸோ கிரேட், அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியது அவனை பத்தி. லாங் மே இட் கண்டினியூ பட் நாட் லைக் திஸ். ஐ டோன்ட் வாண்ட் அவர் டிஃபென்ஸ் டு பி திஸ் ஷாம்பாலிக் அப்படிங்கறத வந்து சொல்லி ஹோப்ஃபுல்லி வி மூவ் ஃப்ரம் திஸ். அண்ட் இன்னும் இருக்கு மக்களே. யாரும் வந்து ரொம்ப நிறைய பேர் நான் பார்த்தேன் ரொம்ப வந்து ஐயோ போச்சு, லாலிகாவும் போச்சு, இப்போ கோப்பாடல் அள்ளி போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஹெட்லாஸ் ஆகி இருந்தீங்க. கோப்பாடல் பத்தி பேசுவோம், இன்னும் ஒரு 2 வாரம் இருக்கு. கோப்பாடல் பத்தி நம்ம பேசுவோம் அதுக்கான டைம் வரும்போது. பட் லாலிகாலாம் வந்து இட்ஸ் ஓவர்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க. ஏன்னா வந்து இட்ஸ் வெரி லாங். இன்னும் நம்ம கையில தான் இருக்கு. ஆமா. அதே மாதிரி லீக் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஆர் 9 பாயிண்ட்டுக்கு மேல நீங்க லீடு போற வரைக்குமே என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா வந்து நம்ம நவம்பர்ல அந்த ஃபர்ஸ்ட் எல் கிளாசிக்கோ தோத்தும் போது நம்ம 7 பாயிண்ட்ஸ் பின்னாடி இருந்தோம் ரியல் மேட்ரிடுக்கு. அதுக்கப்புறம் ரியல் மேட்ரிட் நமக்கு பின்னாடி 5 பாயிண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ ரியல் மேட்ரிட் நமக்கு மேல 2 பாயிண்ட்ஸ் போயிருக்காங்க. இப்படிதான் இருக்கும் அந்த லீக் டேபிள் வந்து இப்படிதான் போயிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம ஒன்றும் ரியல் மேட்ரிட் ஆடணும், ரியல் மேட்ரிட் அட்லெட்டிகோ மேட்ரிட் ஆகணும், நம்ம ஒன்றும் அட்லெட்டிகோ மேட்ரிட் ஆடணும். இப்போ ரியல் மேட்ரிட் வந்து ஒசசோனா போய் ஆட போறாங்க அடுத்த வீக்கெண்ட்ல. ஸோ நமக்கும் டஃப் பிக்சர் இருக்கு, அவங்களுக்கும் டஃப் பிக்சர் இருக்கு, என்னவா ஆகலாம். ஸோ அதனால வந்து அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஃபிளிக் சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகுது, ஃபிளிக் சிஸ்டம்லாம் ஒர்க் ஆகாது, இது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதே வாய்தான் வந்து நல்லா ஆடும்போது பிரைஸ் பண்ணுச்சு. வெரி ரியாக்ஷனரி, தப்பு. ஸோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப வந்து பயப்பட வேண்டாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இட் ஹேப்பன்ஸ் டு எனி டீம், இட் ஹேப்பன்ஸ். நம்ம வந்து கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்கோம், வி வில் பி பேக் அப்படிங்கறத நான் நம்புறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி ஐ வில் பி ட்ரூ அப்படிங்கறத சொல்லிட்டு, உனக்கு இதுல ஏதாவது கருத்து இருக்கா? இல்ல, நான் வந்துட்டு 100% அக்ரி பண்றேன். லாலிகா இஸ் நாட் ஓவர். லாலிகா ஸ்டில் வெரி மச் நம்ம கையில தான் இருக்கு. இங்கிருந்து வந்து நம்ம நல்லா விளாண்டோம்னா இட்ஸ் ஆர் டைட்டில் டு லூஸ் ஸ்டில். அதுதான் வந்து என்னுடைய ஒப்பீனியன். என்னை பொறுத்தளவில் ரியல் மேட்ரிட் அவ்வளோ நல்லாலாம் விளாட்டில்லை. இப்போவும் சொல்கிறேன், அவனுங்க வந்து மொமெண்ட்ஸ்னால, அவனுக்கு போகிற மொமெண்ட்ஸ் அவங்க ஃபேவரில் போகிறதுனால அவனுக்கு கேம்ஸ் ஜெயிச்சுட்டு இருக்கானுங்க. இட் வில் ஸ்டாப் அட் சம் பாயிண்ட். ஜஸ்ட் லைக் நம்ம வந்து எப்படி ஒரு பாயிண்ட்ல வந்து கோலே நிறைய சான்ஸ் கொடுத்து ஜோவான் கார்சியா கோலே கன்சீட் பண்ணாமல் 5 க்ளீன் ஷீட் வச்சு இப்போ எப்படி வந்து கோல் கன்சீட் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி அந்த மொமெண்டம் ஸ்விட்ச் அங்கேயும் மாறும். அதனால நம்மளோட சான்ஸ் வரும், அதை வந்து எடுத்துக்கிறது தான் வந்து நம்ம கையில் இருக்கு. பை த வே, யாராச்சும் வந்து இந்த ஜோவான் கார்சியாவோட இந்த குவாட்ரபிள் சேவ் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் அதை பாருங்க. சில்லறை செதறோட மூமெண்ட்னா அதுதான் என்னை பொறுத்தவரை. நாங்க எதனால இவ்வளவு பிரைஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இதை பேசி முடிச்சுட்டு அடுத்த இன்னொரு டாபிக். ஆக்சுவலா நம்ம அப்படியே வீடியோ முடிச்சுக்கணும்னு தான் நம்ம முன்னே பண்ணுவோம். பட் இதை பத்தி பேசாம இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து டிசைட் பண்ணி நாங்க வந்து இதை பேசலாம் அப்படிங்கறத எடுத்து வந்தோம். நேத்து முந்தா நாள் வந்து ஒரு மேட்ச் வந்து நடந்தது.
சாம்பியன்ஸ் லீக்ல. நான் அந்த மேட்ச் பார்க்கல, பட் ஐ வாஸ் கனெக்டட். என்ன நடக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பென்ஃபிகா வெர்சஸ் ரியல் மேட்ரிட் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து ஒரு ஒன்றரை கோல், ஒரு சூப்பரான ஒரு பிரில்லியன்ஸால வினிசியஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு கோல் ஒன்று போடுறான். ஐ திங்க் 28th மினிட்லயோ நினைக்கிறேன் அந்த இதுல ஏதோ போடுறான். அதுல தானா இல்ல செகண்ட் ஹாஃப்லயா? மினிட் தெரியல, செகண்ட் ஹாஃப் நினைக்கிறேன், பார்த்தா தெரியும். ஓகே. ஸோ இது இப்படி நடக்குது. அப்போ வந்து இந்த கோல் போட்டுட்டு செலிப்ரேட் பண்றான் அவன் போயிட்டு. ஸோ யூஸ்வலா யூனிவர்சல் செலிப்ரேஷன் தான். அவன் போறான் 50th ஜாலியா. 50th 50. ஓகே. போய் ஜாலியா செலிப்ரேட் பண்றான். லைட்டா 2 டான்ஸ் ஸ்டெப் போட்டிருக்கான். போட்டுட்டு அவன் டீம்மேட்ஸோட செலிப்ரேட் பண்ணிட்டு அவன் வந்துட்டான். அப்படி இருக்கும் போதே வந்து நிறைய இந்த ஆப்வியஸா இந்த மாதிரி ஒரு பிளேயர், ஒரு அவே பிளேயர் வந்து உங்க கிரவுண்ட்ல செலிப்ரேட் பண்றான் அப்படின்னா காண்டாதான் ஆகும். யாரா இருந்தாலுமே காண்டாதான் ஆகும். இப்ப நம்மளே இப்ப பார்சலோனா வந்து ரியல் மேட்ரிட் ஆடுறாங்க, கேம்பிட்டல் வந்து ஆடுறான், வினிசியஸ் கோல் போடுறான், வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னா டி என்னடா பார்த்தா இவன் வந்து கோல் போட்டு டான்ஸ் ஆடுறான் பாத்தியா அப்படின்னு வெறியாதான் ஆகும். ஓகேவா? வெறியாயிட்டு நீ என்ன பண்ற அப்படிங்கறதா இருக்கு. நீ வந்து வெறியாயிட்டு உன் டீம் கோல் போடும் போது நீ வந்து செலிப்ரேட் பண்ணணும், அதே மாதிரி டான்ஸ் ஆடணும் முன்னாடி போய். இப்ப ஆடுறான் அப்படின்னு நீ டான்ஸ் ஆடி காட்டலாம் அவனுக்கு முன்னாடி போய். ஆனா நான் நிறைய பென்ஃபிகா ஃபேன்ஸே நான் பார்த்தேன், நிறைய பேர் இந்த மாதிரி ரேஷியலான ஒரு விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய இந்த சைகை பண்ணி காட்டுறது அதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் நான் நோட்டீஸ் பண்ணேன். அஹ் அதுவே தப்பான ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம். இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா பிச்சில் இது நடக்கும் போது தான். ஸோ பிச்சில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா அவன் பேர் என்ன, கிறிஸ்டியானி. ஆமா, கிறிஸ்டியானி அப்படிங்கிற ஒரு பிளேயர், பென்ஃபிகாவை சேர்ந்த பிளேயர் வந்து வினிசியஸ் ஜூனியரை பார்த்து ரேஷியலான ஒரு அபியூஸ் பண்ணியிருக்கான், அவனை வந்து ஒரு மாதிரி பேசியிருக்கான் அப்படின்னு வந்து அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற வந்து வினிசியஸ் உடனே அதை கேட்டுட்டு அவன் உடனே போய் ரெஃப்ரிட்ட வந்து இது பண்றான். ரெஃப்ரி வந்து உடனே வந்து ரைட்லி ஸோ ஸ்டாப்பிங் த கேம், ஸ்டாப்பிங் கேம் பண்ணிட்டு அவன் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது இந்த மாதிரி சொல்றானுங்க இவன் வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றான். அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ட்ரெஸ் இப்படி ஏதோ வாயில இப்படி மூடி ஏதோ ஒன்று பண்றான். ஓகேவா? என்ன பண்றான்னு தெரியாது, இப்பயும் தெரியாது. ஸோ நம்ம வந்து ஸ்பெகுலேட் பண்ண வேண்டாம் எதுவுமே. இப்போ வந்து 2 தரப்பு இருக்கு. ஒண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா இவன் வாயை மூடி அவனை வந்து அபியூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க பென்ஃபிகா சைடு அப்படின்னா அவன் வந்து அவனை ஏதோ திட்டிருக்கான், ஆனா வந்து அபியூஸ் பண்ணல, அபியூஸ் பண்ற மாதிரிலாம் திட்டல, அந்த மாதிரி இழிவுபடுத்துற மாதிரி எதுவும் பேசல, நார்மலா இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு இவங்க சப்போர்ட்டை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து இப்போ வந்து இவங்க வந்து இவங்களை சப்போர்ட் பண்றதோ இல்ல இவங்க வந்து இது பண்றதோ தப்பு கிடையாது. ஆனா இந்த ஒரு விஷயம் நடக்குது பாத்தீங்களா, நடந்திருந்ததுனால் அது வந்து ஒரு தப்பஸ்ட் ஒரு ஒஸ்ட் ஒரு விஷயம் எவர். அது வந்து இந்த உலகத்துல இருந்து போக வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அது ஒன் ஆஃப் த விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து எஸ்பெஷலி இந்த ஃபுட்பால் பிச்சில் வந்து நடக்கும்போது வந்து ரொம்ப வந்து பார்க்கவே வந்து இதுவா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே இன்டர்நெட்ல இருக்கோங்க, நமக்கு எல்லாருமே தெரியும் எப்படின்னு. எஸ்பெஷலி இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நமக்கு எப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்கலாம் வெரி வெரி இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கிற நிறைய பேர் அங்க இருக்காங்க. அதான் உண்மை. ரொம்ப கேட்க கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உண்மை. அந்த மாதிரி ஆளுங்க நிறைய இடத்துல இருக்காங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்க வந்து. எஸ்பெஷலி ஒரு பிளேயர் டு பிளேயர் இந்த மாதிரி விஷயம் நடந்திருந்ததுனால், நான் ஏன் நடந்திருந்ததுனால் அப்படின்னு பேசுறேன் அப்படின்னா நமக்கு தெரியாது நடந்திருக்கா இல்லையான்னு. இவன் வந்து டினை பண்றான் அந்த பிளேயரு, ஃபினிஷ் வந்து நடந்திருக்குன்னு சொல்றான். ஸோ வந்து நம்ம ஸ்பெகுலேட் பண்ண வேண்டாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு. நான் எங்க என்னோட லைனை விரிக்கிறேன் அப்படின்னா நடந்திருந்தது அப்படின்னா அது வந்து அந்த பிளேயரை வந்து அப்படி நடந்ததுன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அவனை வந்து இனிமேல் ஃபுட்பாலே விளையாடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அப்படி நடந்திருந்ததுனால் அந்த பிளேயர் வந்து நடக்கலன்னு சொல்றோம். ஸோ நான் வந்து அவனை விளையாடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அப்படி ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னா நான் சொல்றேன். இப்போ ப்ரூவ் ஆகுது அப்படின்னா இது பண்ணணும், அப்படி ப்ரூவ் ஆகல அப்படின்னா அது வந்து இட்ஸ் ஓகே. அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். நீ உன்னோட இது. ஓகே, நான் கோல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். அநியாயத்துக்கு பிரில்லியண்டான ஒரு கோல். நான் இந்த சீசன்லேயே பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோல்ஸ். ஒரு ஒரு ரிமைண்டர்னு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், வினிஷியஸோட டேலண்ட் என்ன அண்ட் அவன் எவ்வளோ வந்து அதை அண்டர் யூட்டிலைஸ் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு ரிமைண்டர் கொடுக்குற மாதிரி ஒரு கோல் அது. அதுக்கப்புறம் அவன் பண்ண செலிப்ரேஷன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்கிற விஷயம். என்னை பொறுத்தளவில் ஃபுட்பாலில் செலிப்ரேஷன்ஸ் இஸ் வெரி பெர்ஸ்பெக்டிவ், வெரி வெரி சப்ஜெக்டிவ். என்னை பொறுத்தளவில் உனக்கு ஒரு செலிப்ரேஷன் ஓகேன்னு தோணலாம், எனக்கு அந்த செலிப்ரேஷன் வந்து ஓகே இல்லைன்னு தோணும்.
அது வந்து அந்த லைனை எவ்வளோ புஷ் பண்றங்கிறது உன்னுடைய பர்சனல் சாய்ஸ், என்னுடைய பர்சனல் சாய்ஸ். எந்த அளவுக்கு நீ அக்செப்ட் பண்ற அப்படிங்கிறது. இப்போ நமக்கு வந்து லமீன் வந்து டான்ஸ் ஆடினா பிடிக்குது அப்படின்னா நமக்கு எதிர்க்காப்புல ரியல் மேட்ரிட் அவன் போய் பெர்னபோல டான்ஸ் ஆடினா ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ்க்கு பிடிக்க போறது இல்ல. அதே வந்துட்டு வினிசியஸ் இங்க டான்ஸ் ஆடினா நமக்கு பிடிக்க போறது இல்ல. எனக்கு லமீன் உண்மையிலேயே வந்து இங்க டான்ஸ் ஆடினாலும் பெருசா பிடிக்காது. எனக்கு அது கொஞ்சம் இங்க என்ன பொறுத்தளவு அது கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா டுவர்ட்ஸ் தி ஆப்போசிஷன் தோணும். அது என்ன என்னுடைய பொறுத்தவரைக்கும் இல்ல, என்ன பொறுத்தவரைக்கும் டான்ஸ் ஆடுறீங்கன்னா ஜாலியா நீ ஆடிக்கோ அப்படின்னு தான். ஸோ நீங்க பாக்குறீங்களா மக்களே, இங்கேயே வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். நான் ஆக்சுவலா வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு ஒரு ரியல் மேட்ரிட் ஃபேன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். நான் கூட நான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நேத்தி மார்னிங்லேருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவன் இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்று சொன்னான். மெஸ்ஸி வந்து அந்த ஷர்ட் தூக்கி காமிச்சான்ல பெர்னபோல, அதுவே வந்து ஃபார் ஃபியூ ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் இட் லுக் டிஃபென்சிவ். நமக்கு வந்து இட்ஸ் அ ஐகானிக் கோட்டட் செலிப்ரேஷன். என்ன நான் வந்துட்டு அதான் சொன்னேன், என்னால அந்த ஆங்கிள் யோசிக்கவே முடியாதுரா. நீ சொல்ற ஆங்கிள் வந்து என்னால யோசிக்கவே முடிய மாட்டேங்குது. அது உன் பெர்ஸ்பெக்டிவ், இது என் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு நான் சொல்லி அது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பாயிண்ட் இட் அவுட். அந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். எனக்கு இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த செலிப்ரேஷனை பத்தி இவ்வளவு பேசுறது. தட் இஸ் நாட் த ப்ராப்ளம். செலிப்ரேஷன் அவன் என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும். அவன் வந்து நம்ம வந்து ரொனால்டோ வாண்டா மெட்ரோபாலிட்டானோல எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணிருக்கான்னு நம்ம பார்த்திருக்கோம். அதை கம்பேர் பண்ண வினிசியஸ் பண்ணது ஒண்ணுமே கிடையாது என்ன பொறுத்தளவுல. நீ சொன்ன மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்க. நீ சொல்லும் போது செலிப்ரேட் பண்றது அப்படிங்கிறது அவனோட உரிமை. அவன் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கான், அவன் டீமுக்காக அவன் செலிப்ரேட் பண்றான். உனக்கு அவன் பண்றது பிடிக்கலன்னா நீ கோல் போடு, நீ கோல் போட்டு செலிப்ரேட் பண்ணு, அவன் மூஞ்சில போய் செலிப்ரேட் பண்ணுன்றேன் நான். அதுதான் நான் அதுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த செலிப்ரேஷன் பத்தி பேசுறது என்னை பொறுத்தளவுல அதுக்கப்புறம் நடந்ததை ட்ரிவியலைஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம்னு எனக்கு தோணுது. அதை வந்து கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. அதுக்கப்புறம் என்ன அடைஞ்சுன்னு சொல்றதுக்கு ஸ்ரீராம் ப்ரோ சொன்ன மாதிரி நானும் இல்லை. ஏன்னா நான் வந்துட்டு அது நடந்துச்சா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியாது. இட் இஸ் அ ஹீ செட் சிச்சுவேஷன் தான் அந்த இடத்துல. வினிசியஸ் ஒன்னு சொல்றான், பிரசிடியானி ஒன்னு சொல்றான், இல்ல நீ வந்து அவன் வேற வந்து இப்படி வாய வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இப்படி வச்சுட்டு பேசும்போது நீ என்னத்தை டிசிஃபர் பண்ண முடியும்? ஒன்னுத்தையும் டிசிஃபர் பண்ண முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்னன்னா, அவன் எதுக்கு வாயை மூடி பேசுறான், கவர்டா பேசுறான், அப்ப வந்து அவன் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கு. ஏன்னா யூஸ்வலா இந்த பிளேயர்ஸ் யார் பேசினாலுமே வாயில கை வச்சுதான் பேசுவாங்க. ஏன்னா வந்து அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது வந்து வெளியே இந்த லிப்ரேட்டருக்குலாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. இது ஒரு நார்மலான விஷயம் நடக்கிறது தான். ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் சரி, கிரிக்கெட்லயும் சரி. கிரிக்கெட்ல கொஞ்சம் கம்மி, ஆனா ஃபுட்பால்ல திஸ் இஸ் வெரி வெரி நார்மல். இப்படி பேசுவாங்க, இல்ல இப்படி வச்சு பேசுவாங்க, இதுதான் வந்து நார்மல். ஓகேவா? அப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் அப்படி பண்ணான் அப்படிங்கறத வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். நான் என்ன சொல்றேன், இதை ஒரு காரணமா வச்சு அவனை வந்து கில்ட்டி ஆக்கிறாதீங்கன்னு தான் சொல்றேன். அவன் உண்மையிலேயே பண்ணிட்டான் அப்படின்னா அதை வந்து ப்ரூவ் பண்ணி அவனை கில்ட்டி ஆக்கு. அதுதான் என்னோட ஒரே ஒரு கருத்து. ஸோ அதனால வந்து நான் இது யாரும் தப்பா புரிஞ்சுக்க வேணாம். நான் வந்து அவனை வந்து இது பண்றேன் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப ரொம்ப தப்பு இந்த விஷயம் நடந்திருந்து அப்படின்னா அவனை ஃபுட்பாலே விளையாட விடாது. இதுக்கு ப்ரூவ் ஆகுது அப்படின்னா நாளைக்கு அவன் வந்து பென்ஃபிகால இருந்து அவன் இருக்கக்கூடாது, அவன் வந்து ஃபுட்பாலே விளையாடக்கூடாது அப்படிங்கறதான் வந்து நான் சொல்லுவேன். அதுதான் நான் ஸ்டார்ட் பண்றேன். அதே மாதிரி சொல்லு. இல்ல நான் ஆக்சுவலா என்ன அதான் நீ சொன்னது கரெக்ட் தான். அவன் அந்த வாயை மூடுறாங்கிறது வந்து இட் கேனாட் பிகம் ப்ரூஃப் தட் அவன் அதை சொன்னாங்கிறதுக்கு ப்ரூஃப் ஆக முடியாது. பட் அதுக்காக அவன் சொன்னானா சொல்லியாங்கிறதையும் சொல்ல, இது வந்து என்ன பொறுத்தளவுல கடைசி வரைக்கும் இது ப்ரூவ் பண்ண முடியற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இதுக்கான ஸ்கோப்பே இல்லை. இது வந்து அவன் அக்செப்ட் பண்ணா தவிர இதை எனக்கு வேற எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவன் அதை அக்செப்ட் பண்ண போறது இல்லை. அவனோட ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்னன்னு கிளியரா புரிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து அப்படி நடந்துருந்துச்சுன்னா கம்ப்ளீட்லி அக்ரி வித் ஸ்ரீராம். அவன் வந்து இதுக்கப்புறம் ஃபுட்பால் விளையாடக்கூடாது. ஏன்னா இது வந்து ஃபேன் சைட்லேருந்து நடந்தாலே பெரிய தப்பு. ஒரு பிளேயர் ஹூஸ் பிளேயிங் த கேம் இதை பண்ணானா அது வந்து ரொம்ப ரொம்ப இட் இஸ் அன் அன்ஃபர்கிவபிள் கிரைம் என்னை பொறுத்தளவில். அண்ட் எனக்கு இதை விட ரொம்ப ரொம்ப இது ஒரு வெரி டிசப்பாயிண்டிங் திங் ஆன் த டேனா, இதை விட எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு, விச் வாஸ் ஜோசே மொரினியோஸ் வேர்ட்ஸ் ஆஃப்டர் த கேம். எனக்கு ஐ நோ ஜோசே மொரினியோ வந்து நிறைய நான் வந்து சப்போர்ட் பண்ணாத டீம்ஸ், அதாவது நான் சப்போர்ட் பண்ண டீம்ஸோட ரைவல் டீம்ஸ்க்கு தான் மேனேஜரா இருந்திருக்கான். பட் எனக்கு எப்பவுமே ஜோசே மொரினியோ மேல ஒரு பெரிய அட்மிரேஷன் இருந்திருக்கு ஃபார் வாட் ஹி ஹஸ் டன். ஜோசே மொரினியோ லாஸ்ட் மை ரெஸ்பெக்ட் எஸ்டர்டே, அந்த மாதிரி தான் நான் பார்க்கறேன். உண்மை இதேதான் நான் சொல்ல வந்தேன். எனக்கு ஜோசே மொரினியோ மேல எப்பவுமே ஒரு அட்மிரேஷன் இருந்திருக்கு ஃபார் வாட் ஹி ஹஸ் மேனேஜ் டு டு இன் தி ஸ்போர்ட்.
அதுக்காக வந்து எனக்கு ஹி ஹேஸ் இஸ் வேஸ், ஹி ஹேஸ் இஸ் ப்ராப்ளம்ஸ், ஹி ஹேஸ் இஸ் இது. பட் அவன் வந்து அவனோட ஸ்கோப்புக்குள்ள he அவன் ஒரு வேற he லெவல். he is never an hypocrite அப்படிங்கறது தான் வந்து நம்ம வந்து பாத்திருக்கோம். ஆனா he அவன் வந்து சொல்லு அவன் இல்ல சாரி, நான் வந்து பேச விடாம நானே பேசிக்கிட்டு இருக்கிறேன். பட் நான் இதை முடிச்சிடுறேன். சொல்லு 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 சொல்லு. இல்ல எனக்கு என்னன்னா, அவன் வந்து அதேதான், he is not a hypocrite. At least I thought he was not a hypocrite. ஏன்னா எப்பவுமே வந்து எது வந்தாலும் வெளிப்படையா பேசிதான் நான் பார்த்து பழக்கம். I was very disappointed when he came and said, வினிஷியஸ் அப்படி செலிப்ரேட் பண்ணிருக்க கூடாது, நீ நல்ல கோல் அடிச்ச, ஆனா உனக்கு செலிப்ரேஷன் எப்படி பண்ணணும்னு தெரியணும், நீ இப்படி செலிப்ரேட் பண்றதுனால தான் வந்து இதாகுது. அண்ட் இன்னொரு விஷயம், he went as far as saying, இது நிறைய ஸ்டேடியம்ல நடக்குது, அப்ப யார்கிட்ட பிரச்சனைன்னு நீ யோசிச்சு பாருங்கிற அளவுக்கு அவன் பேசியிருந்தான் அந்த இதுல. எனக்கு அது ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. எனக்கு சாரி, வெரி வெரி சாரி டு சே, நான் ஐ லாஸ்ட் ஆல் மை ரெஸ்பெக்ட் ஃபார் வெரி ஜோசே வெரி மோரினியோ சாரிலாம் yesterday. இல்ல, அவன் மேல வன்மத்துல கத்தி தெளிக்க போறேன் இப்ப நானு. இல்ல எனக்கு புரியல. அவ்வளவுதான், டன். வந்து இது வந்து this is the worst thing ever to say when you are that that of a stature. நீ வந்து நார்மலா ஒரு ரோட்ல போற ஆள் கிடையாது. நீ வந்து உனக்குன்னு ஒரு இது இருக்கு, உனக்குன்னு இது இருக்கு, நீ ஒரு கிளப்போட மேனேஜரு, உனக்குன்னு ஒரு 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 பிளேஸ் இருக்கு இந்த ஃபுட்பாலிங். அந்த ஒரு இடம் எடுத்த அப்படின்னா ஜோசே மோரினியோ அப்படின்னா ஒரு இடத்துல வச்சு பாக்குறாங்க. அந்த இடத்துக்கே நீ தகுதி இல்லாத ஆளு அப்படிங்கறத வந்து நீ காமிச்சிட்ட. அது வந்து உன் அது உன்னோட விசுவாசம். பென்ஃபிகாக்கு நான் வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நீ பண்ணாலுமே அது தப்பு தான். ஏன்னா உன்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பெலிஸ்டி மேல ஒரு இது வந்திருக்கு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நோ கமெண்ட்ஸ், இல்ல எனக்கு தெரியல, அது உண்மையா இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு நீ எது வேணா சொல்லியிருக்கலாம், சரியா? ஆனா நீ ஒரு கேவலமான விஷயம் ஒண்ணு பண்ற. அந்த இடத்த நீ அப்படியே வந்து எவன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றானோ நீ அவன் மேல பிளேம வைக்கிற. அவன் ஏன் போய் டான்ஸ் ஆடுறான், அவன் போய் ஒழுங்கா செலிப்ரேட் பண்றான்ல அப்படின்னு கேக்குற. அவே ஃபேன்ஸ் முன்னாடி போய் டான்ஸ் ஆடுறது எவ்வளவு தப்பு, அந்த மாதிரி போய் செலிப்ரேட் பண்ணலாமா, அது தப்பு இல்லை அப்படின்னு கேக்குற. 2010 இன்டர் மிலான் வர்சஸ் பார்சலோனால இன்டர் மிலான் 1-0 பார்சலோனால கேம்ப்ல ஜெயிக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் இப்படி கை காட்டிக்கிட்டே நடு ரோட்ல நடு பிச்சுல ஓடுறான். அது அவன் பேர் யாரு? அவன் பேர் தான் ஜோசே மோரினியோ. அவன் வந்து அவே கிரவுண்ட்ல போய் செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு இப்போ வந்து ஒரு பிளேயரை பார்த்து சொல்றான். எனக்கு வந்து புரியவே இல்லை. நீ தானடா அதை பண்ண உன் வாழ்க்கை ஃபுல்லா, நீ பண்ணாத வேலையா அவே கிரவுண்ட்ல? அவே கிரவுண்ட நீ பண்ணாத வேலையா? உன்னை விட ஒருத்தன் செலிப்ரேட் பண்ணவே முடியாது. அப்ப வந்து உன்னை யாருமே எதுவுமே கேட்கல. அப்ப அங்க பாடுற எவ்வளவு பேஷனட்டா இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, இப்போ ஒருத்தன் பேஷனட்டா செலிப்ரேட் பண்ணா அது உன் பிரச்சனை. அதனாலதான் அவனை வந்து இப்படி பண்ணிட்டாங்க. அவனாலதான்டா அது. இதுதான் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ட்ரிகரிங்கான பாயிண்ட். இதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய விஷயம் சொல்லுவாங்க, அதை பத்தி நான் பேச விரும்பல. இதனாலதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க டக்குன்னு. ஒரு பொண்ணு நைட்டு வெளியே போறா அப்படின்னா அவன் ஏன்பா நைட்டு வெளியே போறா அப்படின்னு கேட்பானுங்க. டேய், பிரச்சனை அது இல்லடா அப்படின்னு வந்து நமக்கு கேட்க தோணும்ல. அதே மாதிரிதான் இது பிரச்சனை. அவன் அப்படி சொன்னானா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. அவன் ஏன் செலிப்ரேட் பண்ணான் அப்படின்னு நீ கேட்க கூடாது, சரியா? அப்படி அது வந்து ரொம்ப லாஸ்ட் மை ரெஸ்பெக்ட் கம்ப்ளீட்லி. வந்து அவனை வந்து நான் வந்து மத்த நீலாம் அவ்வளவுதானடா அப்படின்ற அளவுக்கு நான் வந்து ஆயிட்டேன் சீரியஸாவே. அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி அடுத்த பாயிண்ட் வந்து, எங்க போனாலும் அவனை மட்டும் கலாய்க்கிறாங்க. அப்ப அவனுக்கு என்ன, அவன்கிட்ட தானே ஏதோ பிரச்சனை அப்படின்றான். அப்ப வந்து நீ எவ்வளவு ஒரு இன்ஹியூமனா நீ பிஹேவ் பண்ற. நீ வந்து ஒரு எவ்வளவு ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ற. ஒரு ஒரு பிளேயர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் உனக்கு ஒஸ்ட் ரைவலா கூட இருக்கட்டும், நீ இப்படியா வந்து ஒரு வார்த்தை நீ பேசுவ? ஐ திங்க் ஜோசே மோரினியோவே வந்து ஐ திங்க் ஹி வில் கோ பேக் டு திஸ் whatever he has done and he will regret தான் தோணுது. ஆனா it will be too late. He has done the damage. பெலிஸ்டி பண்ணது எவ்வளவு தப்போ அதுக்கு சிறிதளவும் தப்பு இல்லாததுதான் ஜோசே மோரினியோ பண்ணது அப்படிங்கறதா என்னோட கருத்து. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் பேசுறேன்னு கூட நினைக்கலாம். ஆனா வந்து இவ்வளோ ஒரு பெரிய விஷயமா நம்ம பாக்குற ஒரு ஆள் இப்படி பண்ணது வந்து எனக்கு அப்படிதான் தோணுது. ஸோ வந்து நீ வந்து ஒரு இதுவா இருக்கணும், நீ வந்து இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு பேசக்கூடிய ஆளா நாங்க உங்களை பார்க்கணும். ஆனா நீ அப்படியே ஆப்போசிட்டா பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ வந்து பண்ணானா 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 பண்ணலையா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. அதை வந்து எந்த மாதிரி நீ டாச் பண்ற அப்படிங்கறது தான் ரொம்ப கேவலமா இருக்கு. டாச் பண்றதாவது ஓகே, எங்க பிளேயர் தப்பு பண்ணிருக்க மாட்டான், என் பிளேயர் அப்படிப்பட்ட பிளேயர் கிடையாது அப்படின்னு நீ டிஃபெண்ட் பண்ணிடுற அப்படின்னா அது வேற விஷயம். நீ ஒருத்தன் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிருக்குடா அப்படின்னு சொல்றவனே நீ பிரச்சனை அப்படின்னு காட்டுறதுதான் வந்து எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஒரு விஷயங்கிறத வந்து காட்டுது.
இதை பத்தி நம்ம ரொம்ப பேச வேணாம், பேசினா வந்து ரொம்ப இதுவா போகும். விச் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ. பாக்குறவங்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதுவா போகணும் அப்படின்னு நான் வந்து இதை முடிச்சுக்கிறேன். இந்த ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் நம்ம வந்து இதெல்லாம் விட்டுட்டு ஸ்போர்ட்டை ஸ்போர்ட்டா பார்ப்போம், பேண்டரா பார்ப்போம். அதை தவிர வந்து பர்சனலா போறது, உங்க அம்மாவை எங்க அம்மாவை இந்த மாதிரிலாம் ரொம்ப கேவலமாலாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்றதே வந்து இதுதான் முதல் ரெட் லைட்டே. இதுலயே வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கிறவனுங்க தான் அந்த மாதிரி ஆளுங்க. ஸோ இங்கே தான் அது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுலயே வந்து தவிர்த்துருவோம் எல்லாருமே. நல்ல கான்வர்சேஷனா வைப்போம், நல்ல ஒரு ஹெல்த்தி ஒரு கான்வர்சேஷனா வைப்போம். நீங்க பேண்டர் பண்ணுங்க, நாங்க பேண்டர் பண்றோம், அந்த மாதிரியோட வச்சுக்கணுமே தவிர இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்ப்போம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரியான பனிஷ்மெண்ட்டை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். வித் தட் செட், ஹோப்ஃபுல்லி வேற ஒரு நல்ல ஒரு நோட்டோட ஒரு வீடியோல அடுத்த ஒரு விஷயத்துல வந்து சந்திப்போம் அப்படின்னு வந்து என்னாச்சு இதை சொல்லணுமா? இது 11 கேம் மறந்துட்டியா? 11 கேம் பண்ணுவோம். ஏன் புதுசா இன்னொரு வீடியோ போட்டுருவோம். 1 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு மேல போய்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நம்ம பேசிடுவோமா இதுலயே? டக்குனு முடிச்சு விட்டுருவோம். அதுக்கு தனியா பேசுற ஒன்றும் கண்டென்ட் இல்ல அதுல. சரி, ஓகே, அப்ப அப்படியே பேசிடுவோம். நான் மறந்துட்டேன். 11 பார்சா என்ன நினைக்கிறீங்க? ஹோம்ல ஆட போறோம். தொடர்ந்து 3 கேம் வருது ஹோம்ல. எவ்வளவு இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து 3 early kickers வேற. ஆமா, பவுன்ஸ் பேக் பண்ணியே ஆகணும். 2 கேம் நம்ம இப்படிதான் வந்து செவிலியா அண்ட் மேட்ரிட் பேக் டு பேக் தோத்தோன்ட்டு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சீசன் ஏர்லியர் அதே தான் மறுபடியும் 2 கேம் தோத்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் அந்த 2 கேம் தோத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் ரன்ஸ்ல போனோம். ஸோ ஹோப்ஃபுல்லி கன்ஃபார்மா வந்து எனக்கு வந்து அவ்வளோ கன்சர்னிங்கா இல்லை. ஏன்னா நான் வந்து ஜிரோனா அகேன்ஸ்டே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்த்தேன். இட் வாஸ் நாட் லைக் தி அட்லெட்டிகோ மேட்ரிட் கேம். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு கன்சர்னிங்கா இல்லை. நான் லாஸ்ட் டைம் நம்ம ஈஸியா 3-4 கோல் போட்டுருக்கலாம். அப்படி போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம செகண்ட் ஹாஃப்ல அத்தனை சான்ஸ் விட்டுருக்கவே முடியாது. ஏன்னா வந்து அவங்க பேக் ஃபுட்ல போயிருவாங்க. நம்ம கோல் போடுறோம் அப்படின்னா டோட்டல் மைண்ட் செட், கேம் ஸ்டேட்டஸ் எல்லாமே மாறிடும், மொமெண்டமே மாறிடும். நம்ம போடாதனாலதான் நம்ம வந்து பிரச்சனை. ஸோ அதை வந்து நம்ம ஒரு இதுவா பேச முடியாது. ஏன்னா நீ நானும் சொன்ன மாதிரியே நம்ம பார்த்த கேம்ல வந்து நமக்கு வந்து பாசிட்டிவா தெரிஞ்சுதுப்பா. எனக்கு அட்லீஸ்ட் நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல வந்து எனக்கு பாசிட்டிவா தெரிஞ்சுது. என்னதான் நம்ம தோத்துருந்தாலுமே எனக்கு வந்து பேட்டர்ன் ஆஃப் பிளே பத்தி நான் பேசுறேன். பேட்டர்ன் ஆஃப் பிளே, அட்டாக்கிங் பேட்டர்ன் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. இதே நம்ம இன்னொரு நாள் விளையாடுறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அந்த மேட்ச். அந்த மாதிரி நான் சொல்றேன். ஸோ இதே சொல்றேன் நானு. இந்த அட்லெட்டிகோ கேம் இன்னொரு நாள் விளையாடுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம திருப்பி தோப்போம். ஏன்னா அந்த கேம்ல நம்ம விளையாண்ட விதம் அவ்வளவு மோசமா இருந்தது. ஸோ அதுதான் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணதான் ரெண்டுத்தையும் நான் எடுத்துட்டு வந்தேன். ஸோ hopefully we will play like how we played against Girona in 11 கேம். ஏன்னா வந்து ரியல் மேட்ரிடுக்கும் ஒரு டஃப்பான பிக்சர் வெயிட்டிங். ஒசசுனாவே என்னைக்குமே டஃப் தான். பேப்லோனா வெளியே போனோம் அப்படின்னா ஸோ அதையும் நம்ம வந்து ஒரு கண்ணு வச்சுப்போம். என்ன லைனப்லாம் அப்படியே ராஷ்வர்ட் பேக், பெட்ரி இஸ் பேக், கேவி ஆல்சோ பேக் இன் தி ட்ரெய்னிங். பெட்ரி செகண்ட் ஹாஃப்ல மினிட்ஸ் ஆடுவான் அப்படின்னு நான் படிச்சேன். Gavi, I think he'll take a few more weeks, but back in training is நல்ல நியூஸ். பெட்ரியும் ராஷ்வர்டும் வரது வந்து great sign for the team. Hopefully கொஞ்சம் மினிட்ஸ் ஆடினா கூட நம்ம வந்து ஐ திங்க் இதுக்கு மேல எந்த கோமாளித்தனமும் பண்ணாம ஒழுங்கா ஃபினிஷ் பண்ணி இந்த கேமை தயவு செஞ்சு வின் பண்ணுங்கடான்ற அளவுக்கு நான் வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன் இப்போ. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றியா லைனப்ல? இல்லடா, எனக்கு வந்து நான் வந்து I don't mind same lineup which we played against Girona. Balde for Gerard Martin? Balde comes in obviously. ஏன்னா வந்து அவன் ரெஸ்ட் தான் கொடுத்திருந்தான் பால்டேக்கு. Balde comes in and I am again hoping Araujo starts this game. ஆமா, எரிக் கார்சியா வந்து இனிஷியலா இன்ஜுரி ஸ்கேர்னு சொன்னாங்க. பட் அவன் இல்ல, he is fine தான். பட் I would still give him a rest. அவனுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு Araujo I don't mind starting him. ஏன்னா he deserves a game தான் எனக்கு தோணுது. ஸோ மிட்ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவன் தான் ஆடுவான், ஆல்மோவும் பிராங்க்லின் தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபெர்மின், ஐ பேட்லி வாண்ட் ஹிம் டு கம் பேக் டு ஃபார்ம். ஃபெர்மின், அதே மாதிரி லமீனோ இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஐ வோன்ட் பி சர்ப்ரைஸ்ட் லெவா ஸ்டார்ட் பண்ணா கூட இந்த கேம் லெவா ஃபார் ஃபெரான் கூட நடக்கக்கூடிய ஒரு சான்ஸ் தான். ஏன்னா இந்த கேம் லெவா ஃபார் ஃபெரான் ஸ்டார்ட் பண்ணா அடுத்த கேம் ஃபெரான் ஸ்டார்ட் பண்ணிட்டு அட்லெட்டிகோ மேட்ரிட் கேமுக்கு லெவா இருப்பான். ஐ திங்க் தட் ஷுட் பி த பிளான். ஸோ பார்ப்போம். ப்ரெடிக்ஷன்ஸ் லாஸ்ட் டைம் 5-2 சொன்னேன். ஆக்சுவலா நம்ம சான்சஸ்லாம் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம்னா சத்தியமா அந்த ஸ்கோர் லைன் வந்திருக்கும். நான் சும்மாலாம் சொல்லல. அதெல்லாம் நீ சொல்லாத, தோத்தமா இல்லையா? நீ சத்தியமா சொல்லு, நம்ம சான்சஸ் ஃபினிஷ் பண்ணியிருந்தா நீங்க 5 கோல் அடிச்சிருக்க முடியாது ஜிரோனா கூட. அப்படி சொன்னா நானும் தான் அட்லெட்டிகோ மேட்ரிட் 3-1 சொன்னேன். அன்னைக்கு சான்ஸே கிரியேட் பண்ணலையா? அன்னைக்கு இங்க 3 கோல் அடிக்கிறதுக்கு நீ எங்க சான்ஸ் கிரியேட் பண்ண சொல்லு.
நான் வந்து ஐம் கோயிங் ஃபார் அ 3-0 வின் பார்சலோனா. 3-0 வின். நான் வந்து ஒரு 2-0 வின் போறேன். 2-0 நம்ம ஜெயிப்போம் ரெண்டு பேருமே அப்படிங்கறத. க்ளீன் ஷீட் அக்ரி பண்றோம் இந்த தடவை. ஏன்னா அது ரொம்ப நாள் நமக்கு வேணும் அது. ஸோ இப்படியாவது கேட்டு வாங்கிப்போம். பட் யா மக்களே, மேனிஃபெஸ்ட் பண்றோம் கைஸ். யா வித் தட் சைடு வந்தாச்சு எண்ட் ஆஃப் த வீடியோக்கு. இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா வந்து உங்களுக்காக தான் கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க பாப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பிக்கை இருக்கு. வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஏதாவது செக்மெண்ட் மாதிரி ஆட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாவது ஒன்று இருக்கு அப்படி, ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேசியிருக்கோம், எஸ்பெஷலி இந்த ரியல் மேட் பத்தி பேசினா நிறைய பேசி உங்களோட கருத்தெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் சொல்லுங்க. எங்கேயாவது நாங்க தப்பா பேசியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது இது இருந்தாலோ அதையும் வந்து கமெண்ட்ல போடுங்க. என்னன்னா டைம் ஸ்டாம்போட போட்டீங்கன்னா எங்களுக்கு பார்க்க ஈஸியா இருக்கும் எந்த இடத்துல சொல்றீங்க அப்படின்னு. உங்களை வந்து அடுத்த வீடியோல பாக்குறோம். உங்களோட நெக்ஸ்ட் கண்டினியூ டைம் ஒரு சப்போர்ட். நல்ல நோட்ல வரும் ஒரு வீடியோக்கு. ஆமா இந்த தடவை நிறைய கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ் பேசிட்டோம். ஆமா, ஹோப்ஃபுல்லி இனிமே ஒழுங்கா ரெஃப்ரி பண்ணுவானுங்க அப்படின்னு நம்பிட்டு, பிளேயர்ஸ்லாம் ஒழுங்கா டிசிப்ளினா எனக்கு அந்த இருப்பானுங்க நம்பிக்கை அப்படின்னு எல்லாம் நம்பிட்டு வருவோம். சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஏற்றி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே போவோம். லைக்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ் டூ அண்ட் 2 followers on Insta, Twitter and as well as subscribe to us on sub அப்படி இப்படின்னு போகுது. ஏன்னா லேட் ஆயிடுச்சு இங்கே, தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு மக்களே. உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் ஹோப்ஃபுல்லி ராகவோட பார்க்குறோம். குட் நைட், பாய்.